இந்த லைன்ல இருந்து இங்க பாரு, இதுல இருந்து இந்த போர்ஷன் அந்த இருக்கு இல்லையா, இந்த 8 feet. Okay, thank you. Okay, listen here. Yes. Listen here. Theoretical distribution. All of you please listen here. Theoretical distribution. The benefits we are going to get from this topic. First benefit is immediate benefit, CA foundation, 6 to 7 marks. Second is, there is one concept called normal distribution. We'll be doing this normal distribution in your final level. Okay, normal distribution you are going to do it in final level. AFM topic la பண்ணுவீங்க. Okay, so கொஞ்சம் பொறுமையா கவனிங்க, கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும் கிளாஸ். I want you to focus. ஏன்னா நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ண டைம் இல்ல. இன்னைக்கு நம்ம பண்றது இன்னைக்கும் நாளைக்கும் இருக்கும். ஏன்னா தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் கொஞ்சம் லென்த்தி டாபிக். நம்ம பண்றது இதுக்கப்புறம் என்னது, எக்ஸாம் முன்னாடி உட்காந்து ரிவைஸ் தான் பண்ணணும். போய் உட்காந்து ப்ராக்டிஸ், வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பண்ணணும். ஸோ அதனால கொஞ்சம் பொறுமையா கவனிங்க. ஆஃப்டர் ஐ கம்ப்ளீட் இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல் எடுத்து வந்திருக்கீங்களா எல்லாரும்? ஓகே, வேணும் கண்டிப்பா. இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல் வேணும். கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்களே தான் சால்வ் பண்ண போறீங்க. நான் ஒரு கொஸ்டின் கூட சால்வ் பண்ண மாட்டேன். அது இங்கேயே கிளாஸ் ரூம்ல இங்கேயே உட்காந்து எல்லா கொஸ்டின்ஸும் நீங்க தான் சால்வ் பண்ணுவீங்க. ஒரு கொஸ்டின் கூட நான் சால்வ் பண்ண மாட்டேன். ஓகேவா? நீங்க கண்டிப்பா பண்ணிடுவீங்க, அதுக்கும் நான் கேரண்டி. ஸோ செட் ஏ செட் பி ஃபுல்லா நீங்களே முடிச்சிருவீங்க. அடிஷனல் கொஸ்டின் பேங்க் மட்டும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்க கொஞ்சம் வீட்டில் போய் ஒர்க் பண்ணிடுங்க. ஓகே, ஃபைன். ஸோ தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். ஃபர்ஸ்ட் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த சாப்டர் பேர் எதுக்கு தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ப்போம். அதாவது டாசிங் 2 coins, டாசிங் 3 coins, இதெல்லாம் நீங்க வந்து கிளாசிக்கல் டெஃபினிஷன்லயே பண்ணிடலாம். கிளாசிக்கல் டெஃபினிஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி. when it comes to tossing 20 coins, tossing 30 coins, practically is it possible? Practically is it possible? No, practically it is not possible. So we'll go with theoretically. அதான் தியரிட்டிக்கல் தான். 20 காயின் டாஸ் பண்ணணும், 30 காயின் டாஸ் பண்ணணும், ஒரு டை த்ரோ பண்ணலாம், 2 டை த்ரோ பண்ணலாம், 10 டை த்ரோ பண்ணணும். ஓகேவா? இதெல்லாம் என்னது பிராக்டிகலி பாசிபிள். பிராக்டிகலி நம்ம கொண்டுட்டு வருவோம். தியரிட்டிக்கலி we can bring it. 10 டை த்ரோ பண்ணணும், 10 டைஸ், throwing 10 dice is practically possible to find. பிராக்டிகலா பண்ண முடியுமாப்பா? பிராக்டிகல்னா இப்ப நீங்க பண்றீங்களா கிளாசிக்கல் டெஃபினிஷன் யூஸ் பண்ணி நம்ம சாம்பிள் ஸ்பேஸ்லாம் எழுதி ஈவென்ட்லாம் எழுதி பண்றோம்ல, அந்த மாதிரி பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது. ஓகேவா? அதுக்குண்டான ஒரு மெத்தட் தான் என்னது தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்ல. நம்ம என்ன பண்ண போறோம்? தியரிட்டிக்கலா எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸிஸ்ட் ஒன்லி இன் தியரி. தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸிஸ்ட் ஒன்லி. டோன்ட் ரைட் வித் மீ, நான் கடைசியில உங்களுக்கு எல்லாத்துக்கும் டைம் தருவேன். Theoretical distribution exists only in theory. Okay, இப்ப பாத்தீங்க அப்படின்னா எனக்கு look at this. Don't write with me again. I'm telling you. Allow me to complete. After that you have to write. So எழுதும் போது பார்க்காம எழுதுற மாதிரி பண்ணணும். பார்த்து காப்பி அடிக்க கூடாது. ஓகே, பார்க்காம எழுதணும். போற ஆர்டர் மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களே பண்ணிடுவீங்க உள்ள. Theoretical distribution exists only in theory. MCQ ல வரும். Theoretical distribution exists in dash. Option A, only in theory. Option B, exists in practical. Option C, வேற ஏதாவது ஒன்று வச்சுப்போம். Option D, none of this. இப்படி வச்சுப்போம். ஓகே, இப்படி இருந்தது அப்படின்னு நினைக்கி இதுல எதை டிக் பண்ணணும்? எக்ஸிஸ்ட் இன் தியரியை டிக் பண்ணணும். இதே இன்னொரு பேட்டர்ன் இருக்கும். Theoretical distribution exists in theory, exists in practical, both. Option D. இப்படி இருந்ததுன்னா இந்த டைம்ல எதை மார்க் பண்ணும்? போத். போத்ன்ற ஆப்ஷன் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸிஸ்ட் இன் தியரி, பட் பிராக்டிகலாவும் பாசிபிள் தான். இப்போ 3 coins are tossed, 4 coins are tossed, பிராக்டிகலா பண்ண முடியும். ஈவன் 10 coins கூட பிராக்டிகலா பண்ண முடியும். ஆனா என்னது ரொம்ப டீடியஸான ஒர்க். சரி சார், நான் எக்ஸாம்ல
தியரிட்டிக்கல் மார்க் பண்ணணுமா பிராக்டிக்கல் மார்க் பண்ணணுமா அப்படின்னா தியரிட்டிக்கல் பிராக்டிக்கல் போத் வந்துச்சுன்னா போத் மார்க் பண்ணிடுங்க. வெறும் தியரிட்டிக்கல் பிராக்டிக்கல் வந்துச்சுன்னா எனக்கு பெஸ்ட் ஆன்சர் இஸ் வாட் தியரிட்டிக்கல். ஏமா அது கதை போடுங்க. பெஸ்ட் ஆன்சர் இஸ் வாட் தியரிட்டிக்கல். அதுதான் நம்ம என்ன பண்ணணும் மார்க் பண்ணணும். இஸ் இட் கிளியர்? So theoretical distribution exists only in theory. Okay, this is point number 1. Now let us divide theoretical distribution in two parts. Let us divide theoretical distribution in two parts. Actually theoretical distribution topic is extension of probability. Theoretical distribution theoretical distribution is nothing but what? Extension of probability. Probability oda or extension தான் அது theoretical distribution. Okay, நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நேத்தே theoretical distribution ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த probability distribution பண்ணணும் இல்லையா? we were doing probability distribution. அந்த probability distributionல இருந்துதான் இங்க கண்டினியூ பண்ண போறோம். சோ நேத்து நான் சொன்னது எதுவும் இங்க கண்டினியூ பண்ண மாட்டேன். வாட் எவர் எக்ஸ்பிளைன் yesterday, ஏன்னா நேத்து நான் ரொம்ப பொறுமையா தான் அதுக்காண்டி தான் பண்ணேன் நான். இது அது வேணும் தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு முன்னாடி. அதுதான் பேஸ். நேத்து உள்ள லெக்சர் தான் பேஸ். அதுல இருந்தா இப்ப நம்ம வந்து பில்டிங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். லுக் அட் திஸ். So once again, first point, theoretical distribution exists in theory and we are going to divide this into two parts. One is discrete distribution. Other one is what? Continuous distribution. Second one is continuous distribution. Continuous distribution. Is it clear all of you? One is discrete distribution, other one is continuous distribution. In discrete distribution, what is the condition? Random variable is integer. Am I right? In continuous distribution, random variable is non-decimal or non-integer. Sorry, decimal or non-integer. Is that right? Okay. இது நம்மளுடைய லாங்குவேஜ்க்கு ஞாபகத்துல வச்சுக்கணும். Okay. Now, these are the two parts. Okay, two parts in theoretical distribution. One is what? Other one is continuous distribution. In discrete distribution, as far as our syllabus is concerned, again we are going to split it into two parts. Again we are going to split it into two parts. Okay, discrete distribution நம்ம திரும்ப என்ன பண்றோம்? Two parts ல distribute பண்றோம். Discrete பண்றோம். First discrete distribution. First one is binomial distribution. One is what? Binomial distribution, or the other name is Bernoulli trial. Okay, binomial distribution. The other one is what? Bernoulli trial. இங்க வந்து இன்னொன்னு என்னதுன்னா Poisson distribution. What is it? Poisson distribution or probability of rare events. தயவு செஞ்சு கவனிங்க. இது எல்லாமே பாயிண்ட். நான் பேச போறது எல்லாமே ஒரு பாயிண்ட் கூட வேஸ்டா இருக்காது. எல்லாமே எம்சிக்யூஸ்ல கனெக்ட் ஆகும். கரெக்டா கவனிச்சீங்கன்னா எம்சிக்யூஸ்ல டக்கு நடிச்சுட்டு போயிடலாம். யாருக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். Binomial distribution or Bernoulli trial. Poisson distribution or probability of rare events. Okay, so இது வந்து எதுல வரும்? Discrete distribution. Whereas in continuous distribution, we are going to have four types. The first one is normal distribution or Gauss distribution. Okay, இங்க பாருங்க, பெர்னாலின்ற ஒரு பேரு யாருக்கு இன்வென்ட் பண்ணாரோ அவருடைய பேரு. ஓகே, பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பெர்னாலி ட்ரையல். பெர்னாலின்ற ஒரு மேத்தமெட்டிஷியனோட பேரு. பாய்சான்ன்றது ஒரு மேத்தமெட்டிஷியனோட பேரு. ஓகே, அவர் ப்ராபபிலிட்டி ஆஃப் ரேர் ஈவென்ட்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் யார் பண்ணிருக்கான்னு அன்னைக்கு? காஸ். அவர் பேர் அவர். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னும் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் டி டிஸ்ட்ரிபியூஷன். ஸ்டூடெண்ட்ஸ் டி டிஸ்ட்ரிபியூஷன். அதுக்கப்புறம் எஃப் டிஸ்ட்ரிபியூஷன். Then finally chi-square distribution. இது எப்படி படிக்கணும்? கை சீன் படிக்காதீங்க. chi-square distribution. Okay, what is it? chi-square distribution. இந்த 4 இருக்குது. பார்த்தோம்னா பயப்பட வேண்டாம். We have in our syllabus and we are going to do only normal. But
இந்த டி டிஸ்ட்ரிபியூஷன், எஃப் டிஸ்ட்ரிபியூஷன், கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டிப்பா ஃபைனல்ல படிப்பீங்க. பட் நான் ஃபவுண்டேஷன்ல இதை சொல்ல மாட்டேன், வேண்டாம். ஓகே, உங்களுக்கு நார்மலே கொஞ்சம் ஹெவியா போகும், அதுக்கு மேல ஹெவிலாம் வேண்டாம். நான் எப்பவுமே அதை அவாய்ட் பண்ணிடுறது, ஏன்னா அதுல இருந்து கொஸ்டின்ஸும் வராது. ஓகே, அது வந்தாலும் புதுசா இருக்கும், நம்மளால வந்து எக்ஸாம் ஹால்ல வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுருவீங்க. அதனால என்ன பண்றது அப்படின்னு நினைக்க நம்ம அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பல்சரி கொஸ்டின். இப்ப எப்படி வரும்னா பைனாமியல்ல 2, பாய்சான்ல 2, நார்மல்ல 2 இப்படி இருக்கும். 2 கொஸ்டின்ஸ் வரும். திடீர்னு பாத்தீங்கன்னா பாய்சான்ல 3 ஆக்கிடுவாங்க. பாய்சானை பொறுத்த வரைக்கும் நியூமெரிக்கல்ஸ் வரும். பாய்சான்ல என்ன வரும்? நியூமெரிக்கல்ஸ். நார்மல்ல தியரி கொஸ்டின்ஸ். நார்மலை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் என்ன வரும்? தியரி கொஸ்டின்ஸ் வரும். பைனாமியல் கொஞ்சம் மிக்ஸ் ஆயிடலாம். ஓகே, தியரி வரலாம், இது வரலாம். பட் இப்படிதான் இந்த வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் இப்படிதான் நீங்க பண்ணணும். ஸோ பாய்சான்ல நியூமெரிக்கல்ஸ் கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்டன்ஸும், பைனாமியல்ல வந்து ரெண்டுத்தையும் கொஞ்சம் ஈக்குவலா பேஸ் பண்ணிட்டு, நார்மல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணணும்? தியரியை வந்து ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணிக்கணும். இஸ் இட் கிளியர் ஆல் ஆஃப் யூ? ஸோ தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன், யூ ஆல் அண்டர்ஸ்டுட் திஸ்? ஓகே. டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்னது? we divide into two parts. One is binomial, other one is Poisson. Okay. Sir, discrete distribution சொல்றீங்க, binomial distribution இருக்கு. ஓகே, அப்புறம் அதே discrete distributionக்கு என்ன அளவுக்கு நான் வந்து பாய்சானையும் படிக்கணும்? இதெல்லாம் கொஸ்டின்ஸ் வரணும் ஆக்சுவலா. ஏன்னா நீங்க மீன் படிக்கிறீங்க, ஆவரேஜ்ல அரித்மெட்டிக் மீன் படிக்கிறீங்க, மீடியன் படிக்கிறீங்க, மோட் படிக்கிறீங்க, ஜாமெட்ரிக் மீன் படிக்கிறீங்க, ஹார்மோனிக் மீன் படிக்கிறீங்க. சோ மீன்ன்றதா இருக்குல்ல பெஸ்ட் ஆவரேஜ்ன்றோம். அப்புறம் எதுக்காண்டி நான் மீடியன் கண்டுபிடிக்கணும், எதுக்காண்டி மோட் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற கேள்விகள் வரணும். ஓகேவா? அது உண்டான ரீசன்ஸ் இருக்கு. ஓகே, அதே மாதிரிதான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் எஸ் அப்கோர்ஸ் அதுதான் நான் பண்றேன்னு சார். அப்புறம் எதுக்கு நான் பாய்சான் எதுக்கு படிக்கணும்? ஏன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்கு, பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் சால்வ் பண்ணிட்டேன், நான் why should I use பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன்? எப்பவுமே ஒரு விஷயத்துக்கு 2 மெத்தட் இருக்கு, 2 விஷயம் வராங்க, 2 பேர் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக்ல இருந்து போயிடலாம். இண்டெக்ஸ் நம்பர். ஓகே, இண்டெக்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் இவர் இருக்காரு, யாரு? லாஸ்பேஸ் இருக்காரு. அவர் கரண்ட் பேஸ் இயரை வச்சுக்கிட்டு ஒரு இண்டெக்ஸ் நம்பர் ஃபார்ம் பண்ணுவாரு. பேஷேஸ் வராரு, அவர் கரண்ட் இயர் வச்சுக்கிறாரு. ஓகேவா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷர்ஸ் வராரு, இருக்கல ஜாமெட்ரிக் மீன் தான் பெஸ்ட், அதனால லாஸ்பேஸ் பேஷேஸோட ஜாமெட்ரிக் மீன் கண்டுபிடிச்சிக்கலான்றாரு. இந்த மாதிரி ஒரு இதா போகுது. ஒவ்வொரு அதாவது என்ன அவைலபிலிட்டி இருக்கோ அதை பேஸ் பண்ணி கொண்டுட்டு போறதுதான். அதே மாதிரிதான் இந்த பைனாமியல் தான் ஃபர்ஸ்ட் வந்தது, அப்புறம் பாய்சான் வராரு. ஏன் பாய்சானுக்கு ரெக்குவயர்மெண்ட் ஏன் வந்துச்சு அப்படின்னா there were some limitations in binomial distribution. ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருந்தது. the meaning of limitations what? ஒரு சில பிரச்சனைகள் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். என்னென்ன பிரச்சனை, அதுல இருந்தா என்னது வந்திருக்கு, ஸ்பிளிட் ஆயிருக்குது, பாய்சான் வந்திருக்குது. அந்த வித்தியாசம் வச்சுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான எம்சிக்யூ வேற. why பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியமான எம்சிக்யூ. now so let us start with what? Binomial distribution. First what we are going to start? Binomial distribution. Okay, binomial distribution. Okay, so binomial distribution, the other name is what? Bernoulli triad. Bernoulli என்றது அந்த பர்சனோட பேரு, இந்த binomial distribution யூஸ் பண்ண ஒரு பேரு. பட் ஆனா டிஸ்ட்ரிபியூஷன் பேர் என்னது? binomial distribution. So first, binomial distribution is what? Actually it's a discrete distribution. Is that right? It's a discrete distribution. The variable we are going to use, which is random variable, some x we are going to use, which belongs to whole number. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து binomial distribution, Poisson distributionலாம் நெகட்டிவ் நம்பர்ஸ்லாம் எடுக்க முடியாது. ஓகேவா? only whole number 0, 1, 2, 3, 4 இதுதான். இப்போ நான் tossing 10 coins, okay, find the probability of getting -4 heads கண்டுபிடிக்க முடியுமா? find the probability of getting -6 heads கண்டுபிடிக்க முடியுமா? கிடையாது. Okay, find the probability of getting no heads கண்டுபிடிக்கலாம். find the probability of getting 3 heads கண்டுபிடிக்கலாம். but we cannot find out the probability of getting no heads, sorry, less -4 heads, -5 heads. அதனால எப்பவுமே என்ன பண்ண முடியாது? வேரியபிள், ரேண்டம் வேரியபிள், நேத்தா ரேண்டம் வேரியபிள் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். random variable cannot be negative. Okay, அப்புறம் binomial distribution is discrete distribution. The meaning of discrete distribution is what? The meaning of discrete distribution is what?
It is the variable. The random variable must be integer. Okay. Now, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு எனக்கு, the trials are trials. அதாவது trials இந்த டாசிங் காயின்ஸ்லாம் இருக்குல்ல, அது பேர் தான் trials னு சொல்லுவாங்க. Trials are independent. Trials are independent. Trials are finite. Trials are what? Finite. Finite number of trials. இங்கே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிமிடேஷன் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி சார், ஃபைனைட் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் ஓகே, மேத்தமெட்டிக்ஸ்ல எல்லாமே பாசிபிள். வாட் இஃப் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ்? வாட் இஃப் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் இருக்கா இல்லையாப்பா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. 100 காயின் ஓகே, இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் காயின்ஸ் ஆர் டாஸ்ட். ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ்ல எல்லா விஷயங்களும் கன்சிடர் பண்ணணும். சார் நான் எதுக்கு சார் அதெல்லாம் போய் கண்டுபிடிச்சிட்டு போறோம்? அப்படிலாம் கிடையாது. ஓகே, மேத்தமெட்டிக்ஸ் வேலையே அதுதான். இப்படி இருந்தா என்ன பண்ணணும், அப்படி இருந்தா என்ன பண்ணணும், எல்லா பாசிபிலிட்டிஸும் கொண்டுட்டு வரதான் மேத்தமெட்டிக்ஸ் வேலை. சோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் என்னதுமா? ஃபைனைட் ட்ரையல்ஸ். இப்பவே புரிஞ்சிருக்கும் பாய்சனோட ரிக்வயர்மெண்ட் என்னன்னு. பாய்சன் ரிக்வயர்மெண்ட் என்னது? சரி, வாட் இஃப் இன்ஃபைனைட் ட்ரையல்ஸ், அதான் பாய்சனோட ரிக்வயர்மெண்ட். அவர் வந்து என்ன பண்றாரு, அதுல இருக்கக்கூடிய மெயின் லிமிடேஷன் என்னது? இன்ஃபைனைட் ட்ரையல்ஸ். அதுக்குண்டான ஒரு மெத்தட கண்டுபிடிச்சு தராரு, அதுதான் வந்து பாய்சன். அது மட்டும் இல்ல, இன்னும் 2-3 விஷயம் இருக்குது, அதையும் நம்ம பேசுறோம். Now, since it is binomial, first letter என்னது? by னா என்னதுமா? 2. That means it deals with 2 outcomes. One is success, other one is failure. It deals with only 2 outcomes. Okay, one is success, other one is failure. Only 2 outcomes. For example, matches between India and South Africa. Day before yesterday, that is yesterday, we were talking about the result of the match. What we said? We talked about win, lose, draw. All the 3 we discussed. But here, either win or not to win, no lose. Either win or not to win. And the not to win உள்ள என்ன இருக்கலாம்? Lose இருக்கலாம், draw இருக்கலாம், எல்லாமே வரலாம். Is that right? So binomial distribution always deals with 2 outcomes. What are the 2 outcomes? Success and failure. This success we always denote it as P. Success always denote it as P. Success we always denote it as P. Failure we always denote it as, actually it is 1 minus P. Actually what is it? 1 minus P. And the 1 minus P நம்ம என்ன பண்றோம்? Q. அந்த 1 minus P தான் இப்ப Q ன்னு எழுத போறோம். Q ன்றது வந்து அது ஒரு பெர்ஃபெக்ட் ஆல்பபெட்லாம் கிடையாது. ஆக்சுவலா ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு என்ன எழுத வேண்டாம்? 1 minus P, 1 minus P, 1 minus P ன்னு எழுத வேண்டாம். அதுக்காண்டி நான் என்ன பண்றேன்? Q ன்னு எழுதிக்கிறேன். Otherwise, what alphabet is there? Only P. 1 minus P is opposite of P. Is that clear all of you? So once again, binomial distribution, it's a discrete distribution. Okay. And random variable X, which is belongs to whole number, and the trials are finite. Trials are independent. Deals with only 2 outcomes. First outcome is what? Success. Other outcome is what? Failure. Failure is 1 minus P actually. That 1 minus P, hereafter we are going to denote it as Q. Hereafter we are going to denote it as Q. Am I loud and clear, my dear? So are you able to follow this? Okay, this is first binomial distribution. Okay, some small introduction about binomial distribution. Now, இங்க 2 விஷயம் இருக்குதுமா. Number of trials இருக்கு இல்லையா? Number of trials. We are going to denote it as N. Number of trials we are going to denote it as N. Number of trials we are going to denote it as N. It's a finite. Number of trials must be what? Finite. So number of trials we are going to denote it as N. Now let me ask you one question. In probability, 2 things are very AC mechanic. அதை எடுத்து வைப்பா, அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா. கிளாஸ் நடக்கும்போது உட்கார்ந்துட்டு என்ன பண்றீங்க? In statistics, in general statistics, we can divide into 2. Only 2 things. Okay, ரெண்டே விஷயம் தான் statistics. Statistics என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன statistics னா? கவுண்டிங் அதெல்லாம் சொல்லக்கூடாது. Statistics ஓட மெயின் பர்பஸ் என்னன்னு கேளுங்க. It deals with only 2 things. One is population, other one is sample. One is population, other one is sample. Population, sample. இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்கி, நம்ம சாம்பிள்ல இருந்து ஒரு அவுட்கம் டிரைவ் பண்ணுவோம். அந்த சாம்பிள் அவுட்கம் வந்து ஃபுல்லா பாப்புலேஷனுக்கு அப்ளை பண்ணுவோம். அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எலெக்ஷன்லாம் நடக்கும்.
எலெக்ஷன் நடக்கும்போது எக்ஸிட் போல்னு ஒண்ணு சொல்லுவாங்க. எக்ஸிட் போலோ இல்லாட்டி அதுக்கு முன்னாடி போய் சர்வேல எடுப்பாங்கல்ல, எங்களுக்கு இத்தனை % ஓட் ஷேர் இருக்கு, அத்தனை % ஓட் ஷேர் இருக்குன்னு நிறைய லீடர்ஸ் பேசிட்டு இருப்பாங்க. அப்கோர்ஸ் நீங்க பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்றீங்கன்னா உங்களுக்கு தெரியலாம், இத்தனை % ஓட் ஷேர், அத்தனை % ஓட் ஷேர்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் சும்மா ஒரு மொக்கையான ஒரு விஷயம்னு வச்சுங்க, அது அடுத்த விஷயம். ஆனா என்னன்னா, அவங்க அந்த அத்தனை % ஓட் ஷேர் சொல்றாங்கல்ல, அவங்க போய் ஒருத்தட்டா போய் கேட்டுட்டு இருப்பாங்களா? கிடையாது. ஒரு ஏரியாவுக்கு போவாங்க, அந்த ஏரியால என்ன பண்ணுவாங்க, ஒரு எல்லா ஏஜ் கேட்டகரியில இருந்தும் ஒரு 10 பேர் 20 பேர் செலக்ட் பண்ணிக்கிட்டு அவங்க கிட்ட உங்களோட ஃபேவரட் லீடர் யாருன்னு கேட்பாங்க, டிக் பண்ணுவாங்க, அதுல இருந்து ஒரு ரிசல்ட் கொண்டுட்டு வருவாங்க. ஓகே, இந்த தொகுதியில வந்து இத்தனை % ஓட் ஷேர் இந்த தலைவருக்கு இருக்கு, இத்தனை % ஓட் ஷேர் இந்த தலைவருக்கு இருக்கு. மொத்தம் அந்த தொகுதியில 1 லட்சம் பேருக்கு மேல இருப்பான் ஓட்டரு. அவங்க எடுத்தது 400-500 பேருக்கு எடுத்திருப்பாங்க. அந்த 1 லட்சம்ன்றது பாப்புலேஷன், இந்த 400-500 என்னது சாம்பிள். இந்த 400-500 சாம்பிள். அந்த சாம்பிளோட ரிசல்ட் வருது பாத்தீங்களா, அதை கொண்டு போய் எதுல அப்ளை பண்ணுவோம்? பாப்புலேஷன். இதுதான் வந்து என்னது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். உங்க சாம்பிளிங்ல நல்லபடியா படிச்சிருப்பீங்க. சாம்பிளிங்கோட தான், சாம்பிளிங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஓகே, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஃபர்ஸ்ட் டே ஜுரம் வந்துருச்சு, வீட்டுல இருந்து ஃபர்ஸ்ட் பாத்துட்டு இருக்கீங்க, செகண்ட் டேவும் ஃபீவர் கண்டினியூ ஆகுது, ஒரு டேப்லெட் போடுறீங்க, தேர்ட் டேவும் ஃபீவர் கண்டினியூ ஆகுது, டாக்டர்கிட்ட போறீங்க, டாக்டர் ஒரு டேப்லெட் தருவாரு, பாராசிட்டமால் அந்த மாதிரி தருவாரு. பட் ஆனா ஃபீவர் வந்து குறையல. உடனே என்ன பண்றீங்க? 4th டே திரும்ப டாக்டர்கிட்ட போறீங்க, சார் ஃபீவர் குறையல சார் அப்படின்ட்டு. உடனே டாக்டர் என்ன பண்ணுவாரு? பிளட் டெஸ்ட் எழுதி கொடுப்பாரு. ஓகே, உடனே பிளட் டெஸ்ட் பண்ண போறோம். அந்த லேப்ல போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டு ஸ்மால் பார்ட், இந்த இடத்துல இருந்து எங்க இருந்தோ ஒரு சின்ன ஒரு போர்ஷன் இவ்வளவு பிளட் எடுத்துப்பாங்க. இஸ் இட் ரைட்? சி, அவங்க வந்து எப்படி நினைக்க, they are not going to complete suck entire blood out of your body. உடம்புல இருந்து எல்லா ரத்தத்திலும் எடுக்க மாட்டாங்க, கொஞ்சோண்டு பிளட் எடுத்து டெஸ்ட்டுக்கு போவாங்க. டெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் ரிசல்ட், உனக்கு மலேரியாவா, லெவேரியாவா, இல்லாட்டி வந்து டைஃபாய்டா, என்ன எல்லாம் வந்திருக்குன்னு அதுல பார்த்து சொல்லிடுவாங்க. ஓகே, சொன்னதுக்கு அப்புறம் மெடிசன் தருவாரு டாக்டர். ஓகே, உனக்கு டைஃபாய்டு இல்லாட்டி மலேரியா இல்லாட்டி லவேரியாக்கெல்லாம் மெடிசன் கிடையாது, அது நீங்க தான் பாத்துக்கணும். மத்ததுக்கெல்லாம் மெடிசன் இருக்குது. சோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு மெடிசன், லிசன் யார், அந்த மெடிசன் போடுறோம். மெடிசன் அதை போடுறோம் இல்லையா, டெஸ்ட் இங்க இருந்து மட்டும் தான் எடுத்திருப்பாங்க. அதுவும் ஒரு 50 ml எடுத்து, 50 ml ஆச்சா, ஒரு 10 ml 15 ml எடுத்திருப்பாங்க. 10 ml 15 ml எடுத்திருப்பாங்க. அந்த 15 ml பிளட்ல இருந்து டிடெக்ட் பண்ணிட்டு அவங்க டேப்லெட் தருவாங்க இல்லையா, அந்த டேப்லெட் இந்த ஒரு இடத்துக்கு மட்டுமா இல்லாட்டி ஃபுல் என்டையர் பாடிக்கா? சோ ஒரு சின்ன சாம்பிள் எடுத்து அதுல டெஸ்ட் பண்ணி வரக்கூடிய ரிசல்ட், அந்த ரிசல்ட் வச்சுக்கிட்டு அவங்க யாருக்கு ட்ரீட் பண்றாங்க? ஃபுல் பாடிக்கு ட்ரீட் பண்றாங்க, ஃபுல் பாப்புலேஷனுக்கு ட்ரீட் பண்றாங்க. இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, சோ 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்னு சாம்பிள், இன்னொன்னு பாப்புலேஷன். இனிஷியலி சாம்பிளிங் வாஸ் நாட் தேர் இன் அவர் சிலபஸ். நல்லா கவனிச்சுங்க. ஒரு 2 வருஷமா, 1 வருஷமா தான் வச்சிருக்காங்க, 1.5 வருஷமா தான் வச்சிருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி இந்த புது சிலபஸ் சிஏ ஃபவுண்டேஷன் சிபிடி இருந்தது. சிபிடில சாம்பிளிங் ஒரு ஃபுல் டாபிக் 7 மார்க். அதெல்லாம் அது வேற லெவல்ல இருக்கும். அந்த சாம்பிளிங்லாம் செம்மையா இருக்கும். ஓகே, பட் நமக்கு இப்ப இருக்கிற சாம்பிளிங் வந்து முக்காவாசி என்னது தியரி தான், புக்ல தியரி தான் இருக்கு. இது வரைக்கும் தியரி கொஸ்டின்ஸ் தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா சத்தியமா இந்த வாட்டியும் தியரி வருமானு என்னால சொல்ல முடியாது. அவங்க தியரியில இருந்து நியூமெரிக்கல் மாறும்போது எங்களுக்கு தெரிய வரும், ஓஹோ இது வேற சிலபஸ்ல இருக்கான்ட்டு. ஓகேவா? சோ சிபிடியை பொறுத்த வரைக்கும் என்னது, ஃபுல் சாம்பிளிங் இருந்தது. பட் இப்ப அதை என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சமாட்டு குறைச்சிட்டு ஃபர்ஸ்ட் டாபிக் டிவைட் பண்ணி விட்டாங்க. அதுதான் ரொம்ப கவலையா போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டாபிக்ல வந்து 6-7 மார்க் அசால்ட்டா வந்திருக்கும். இப்ப சாம்பிளிங் நடுவுல போட்டாங்க. அது வெறும் தியரியா இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம். இல்ல நினைக்கி கொஞ்சம் நியூமெரிக்கல்ஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டுருவீங்க. ஓகேவா? ஃபைன். எஸ். சோ அதாவது என்ன, சாம்பிள் அண்ட் பாப்புலேஷன். ஓகே, சோ நம்ம சாம்பிள் மீன் தனியா கண்டுபிடிக்கலாம், பாப்புலேஷன் மீன் தனியா கண்டுபிடிக்கலாம். கரெக்டா இல்லையாப்பா? சாம்பிள் மீன் தனியா கண்டுபிடிக்கலாம், பாப்புலேஷன் மீன் தனியா கண்டுபிடிக்க முடியாதா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபுல் கிளாஸ் ரூமோட ஆவரேஜ் எடுக்கிறேன்பா, இது என்னுடைய பாப்புலேஷன். இந்த ஃபுல் கிளாஸோட ஆவரேஜ் வந்து 55 மார்க்ஸ் வருது. QA-ஓட ஆவரேஜ் வந்து 55 மார்க்ஸ் வருது. ஓகே, அப்படின்னா எல்லாரும் 55 மார்க் எடுத்துக்க மாட்டீங்க. ஒருத்தர் 80-85 எடுத்திருப்பீங்க, இன்னொருத்தர் 40 எடுத்திருப்பீங்க. எப்படி இருந்தாலும் கணக்கு பண்ணி ஆவரேஜ் எத்தனை வருது? 55 வருது. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு, ஒரு ரிப்போர்ட் எடுக்கணும், ஒவ்வொருத்தரதையும் எடுத்துட்டு இருக்க முடியாது. நான் என்ன பண்ணுவேன், கேர்ள்ஸ் வந்து ஒரு 5 பேர், பாய்ஸ் வந்து 5 பேர் எடுத்துப்பேன் சாம்பிள். உங்களுடைய மார்க்ஸ் வச்சு உங்களுடைய ஆவரேஜ் கண்டுபிடிப்பேன். சோ உங்களுடைய ஆவரேஜ் வந்து எக்ஸாக்டா 55 எல்லாம் வராது. ஓகே, உங்களோட ஆவரேஜ் எக்ஸாக்டா 55 வராது. இஸ் இட் கிளியர் ஆல் ஆஃப் யூ? மேபி லெஸ் than 55 or more than 55. ஏன்னா நான் சாம்பிள் எடுக்கிறேன், ரேண்டமா செலக்ட் பண்றேன். ரேண்டமா செலக்ட் பண்ணி போடும்போது
என்ன ஆயிடும், ஒரு 55க்கு பக்கத்துல இருந்துன்னு வச்சுங்க, 55 வர இடத்துல 52 53 வந்ததுன்னா பிரச்சனையே இல்லை, நல்லா இருக்குன்னு அர்த்தம். 57 58 இருந்தாலும் தப்பு கிடையாது. 40 45 இருந்தா வேரியேஷன் ரொம்ப பெருசா இருக்கும். அங்கதான் நீங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறீங்க. ஓகே சரி, இப்போ இதை நான் எடுத்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த அந்த சாம்பிள் இருக்குல்ல, 52% சாம்பிள் இருக்குல்ல, பாப்புலேஷன் மீன் என்னது 55% இருக்குல்ல, இந்த இந்த இடப்பட்ட அந்த அந்த ஒரு பிளக்சுவேஷன் இருக்கு பாத்தியா, இதான் நம்ம வந்து என்ன சொல்றோம், சாம்பிளிங் பிளக்சுவேஷன் சொல்லிட்டு இருக்கிறோம். இதான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், சாம்பிளிங் பிளக்சுவேஷன்ஸ். நீங்க படிச்சிருப்பீங்க, மீன் இஸ் லீஸ்ட் அஃபெக்டட் பை சாம்பிளிங் பிளக்சுவேஷன்ஸ், இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. இந்த சாம்பிளிங் பிளக்சுவேஷன் இதுக்கு அர்த்தமே இதுதான். ஓகே, the meaning of sampling fluctuations what this one, like probability, sorry, பாப்புலேஷனுக்கும் சாம்பிளுக்கும் உண்டான ஒரு சின்ன அந்த பிளக்சுவேஷனை தான் நம்ம என்ன பண்றோம், சாம்பிளிங் பிளக்சுவேஷன் சொல்றோம். சோ ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்னு என்னது பாப்புலேஷன், இன்னொன்னு என்னது அவன் எழுதி கொடுப்பா சாம்பிள். ஒன்னு பாப்புலேஷன், இன்னொன்னு என்னது சாம்பிள். தயவு செஞ்சு தூங்காதீங்க, நான் சொல்லிட்டேன், நான் திரும்பவும் சொல்றேன், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கதற போறேன் நானு. புரியுதா உங்களுக்கு? அது ரொம்ப சாதாரணம். பைனாமியல்லே 45-50 நிமிஷம் போயிடும். பாய்சான் கொஞ்சம் குயிக்கா முடிஞ்சிடும். நார்மல் இன்னும் அதிகமா போகும். புரியுதா உங்களுக்கு? சத்தியமா தூக்கம் வரும், எல்லாமே வரும். ஆனா இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு கவனிச்சிட்டீங்கன்னா நீங்க நிம்மதியான வீட்டுல போய் தூங்கலாம். இதுக்குன்னு தனியா எக்ஸ்ட்ரா எடுக்க வேண்டாம் எஃபர்ட். அதுக்கு நான் கேரண்டி. நான் உங்கள்கிட்ட சேலஞ்ச் பண்ணிருக்கேன், கிளாஸ் ஆரம்பிக்கவே சேலஞ்ச் பண்ணிட்டேன். நான் சொல்லி கொடுப்பேன், செட் ஏல இருக்கட்டும், செட் பில எல்லா நியூமெரிக்கல்ஸும் நீங்களா சொந்தமா போட போறீங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அது நான் வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்க ஒழுங்கா கவனிச்சிருங்க. ஓகே, சோ ரெண்டு விஷயம் இருக்கு, பாப்புலேஷன் மீன், சாம்பிள் மீன். பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். Now look at this, population sample இப்படி வச்சுப்போம். ஓகேவா? Now listen here, same population count capital letter என்னன்னு போடுவோம், இது என்னன்னு போடுவோம், ஸ்மால் லெட்டர் n. சாம்பிள் என்ன போடுவோம், ஸ்மால் லெட்டர் n. பாப்புலேஷனை பொறுத்த வரைக்கும் மீன் மியூ, இது என்னது x பார். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா. பாப்புலேஷன் சிக்மா போட்டா அதுக்கு என்ன அர்த்தம், பாப்புலேஷன். நம்ம அதெல்லாம் தெரியாது, நம்ம பாட்டுட்டு சிக்மா போடுவோம், எஸ் போடுவோம், என்னமா போட்டுட்டு இருக்காங்க. ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு கூட நம்ம ஸ்டாண்டர்ட் எரர் போட்டோம், s/√(1 - x² ஃபார்முலா. ஓகே சாரி, அது வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. நீங்க அந்த இடத்துல எஸ் யூஸ் பண்றோம்னா என்ன அர்த்தம், அது சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். சிக்மா யூஸ் பண்ணோம்னா என்ன அர்த்தம், அது பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இந்த விஷயம் தெரியணும் நமக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இங்க எஸ் சாம்பிளுக்கு. அப்புறம் இது ப்ரொபோர்ஷன். ஓகே, ப்ரொபோர்ஷன். ஏன் சார் ப்ரொபோர்ஷன் யூஸ் பண்றீங்க அப்படின்னு நினைக்கு, ப்ரொபோர்ஷன் வந்து அதுவும் ஒரு ஆவரேஜ் மாதிரி, ஆனா அது குவாலிட்டேட்டிவ் டேட்டாக்கு உண்டானது. அது எதுக்கு உண்டானது, குவாலிட்டேட்டிவ் டேட்டாக்கு உண்டானது. அதனால அது ப்ரொபோர்ஷன் யூஸ் பண்ணும். ஓகே, அது எப்படின்னா இந்த குவான்டிடேட்டிவ் டேட்டானா மீன், குவாலிட்டேட்டிவ் டேட்டானா ப்ரொபோர்ஷன். ஒன்னும் இல்ல, உங்க மார்க்ஸ் இருக்குல்ல, 70 out of 100 ஸ்கோர் பண்றீங்க, அது குவாலிட்டேட்டிவ் டேட்டா, அதான் ப்ரொபோர்ஷன். 70 out of 100 ப்ரொபோர்ஷன். உங்களோட ஆவரேஜ் மார்க்லாம் சுத்தி கண்டுபிடிக்கிற பாத்தீங்களா, அது அரித்மெட்டிக் மீன். சரி பரவாயில்ல, நான் எதுக்கு வந்தேன்னு சொல்றேன். சோ பாப்புலேஷன், சாம்பிள். ஓகே, இந்த பாப்புலேஷன் இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, do you all remember? இதெல்லாம் parameters சொல்லுவோம். We call it as what? Parameters. இது என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்டாட்டிஸ்டிக். சாம்பிள் சிம்பிள்ஸ் என்னன்னு சொல்லுவோம், ஸ்டாட்டிஸ்டிக். ஓகே, ஸ்டாட்டிஸ்டிக். இது வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல, இது நீங்க பண்ணது வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் சாப்டரோட எம்சிக்யூ அது. ஓகே, அது இங்கேயும் அப்ளை ஆகும். இதுலயும் ஒரு எம்சிக்யூ வந்து இந்த பாப்புலேஷன் வச்சிருக்கும். ஓகே, சோ இங்க கவனிங்க, இது இருக்கு இல்லம்மா, இந்த எண்ணும் பியும் இருக்குல்ல, எண்ணும் பியும் இருக்கு இல்லையா, this is what we call it as parameters. This is what we call it as parameters. அப்படின்னா Q என்னது சார் அப்படின்னு கேட்கலாம். Q ஒன்னு இல்லவே இல்லை, there is no Q. Actually what is Q? 1 minus P. அவ்வளவுதான். அது Q வந்து 1 minus P க்கு பதிலா Q எழுதிருக்கேன். Q தனியா எதுவும் கிடையாது. சோ இது வந்து என்னது, பாராமீட்டர். சோ அப்படின்னா இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையாமா, இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் என்னது அப்படின்னு எனக்கு பை பாராமெட்ரிக். எக்ஸாம்ல வரும், which of the following discrete distribution is biparametric ன்னு கேட்பாங்க. பைனாமியல், பாய்சான், நார்மல், அதுக்கப்புறம் none of these ன்னு கேட்பாங்க. what is answer? இந்த ஒரு பர்டிகுலர் क्वेश्चन 3 வாட்டி வந்திருக்கு, பைபாராமெட்ரிக். ஓகேவா? இந்த பர்டிகுலர் क्वेश्चन 3 வாட்டி வந்திருக்கு.
சோ அதனால வந்து நீங்க எதுவுமே ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கிட்டா கஷ்டப்பட்டுருவீங்க இல்லாட்டி. ஓகே, சோ பை பாராமீட்டர் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் திஸ். ஓகே, இப்போ since it is binomial distribution, actually in discrete distribution நம்ம ஃபங்க்ஷன்ஸ்ல கன்வெர்ட் பண்ண போறோம். இந்த ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்னைக்கு probability mass function. What do we call probability mass function? நேத்து நீங்க போட்டீங்களா summation p of x is equal to 1 ன்ட்டு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எல்லா ப்ராபபிலிட்டி ஆட் பண்ணா 1 கிடைக்கும். இப்போ ஒண்ணும் இல்ல, டிஸ்ட்ரிபியூஷன் ஆட் பண்றீங்கல்லமா, p of x ஃபுல்லா ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கடைசில என்ன வந்து கேக்குது? எப்பவுமே ஈக்குவல் டு 1 ன்னு ஈக்குவேட் பண்ணீங்க, ஞாபகம் இருக்கா? ஈக்குவல் டு 1 ன்ட்டு அதான் PMF, probability mass function. What is it called? ஏன்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி இருக்குல்லமா, அது 1 தாண்ட முடியாது. டோட்டல் ப்ராபபிலிட்டி cannot be more than 1. அதே மாதிரி கண்டினியூஸ்ல என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு எனக்கு we call it as probability density function, PDF. நம்ம PDF டாக்குமெண்ட்ஸ் கிடையாது, probability density function. வேர்ட்ஸ்ல ஞாபகத்துல வச்சுங்க. சரி சார், அப்படின்னா in binomial distribution what is probability mass function? What is probability mass function? என்னதுன்னா தெரிஞ்சிருக்கும், ஆனா இது பேர் தெரியாம தெரிஞ்சிருக்கும். P of x is equal to x is equal to NCx p power x q power n minus x. What is it? Read it. What is binomial distribution probability mass function is? NCx p power x q power n minus x. Once again you tell me what is it? What is it? NCx p power x q power n minus x. Once again you tell me what is it? NCx p power x q power n minus x. Binomial distribution. செம்ம மொக்க கொஸ்டின். ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்கணும். கொஸ்டின்ல n கொடுத்திருக்கோம், கொஸ்டின்ல p கொடுத்திருக்கோம், q நம்மளே கண்டுபிடிச்சுக்கலாம். we can find out q. x ன்றது random variable, ஒண்ணு இல்லம்மா. நான் இப்படி கொஸ்டின் கேக்குறேன் பாருங்க. 5 people are like they are into competition. 5 people are one person is in the competition. Okay, the probability of him to hit the target is 2/5. அவன் டார்கெட் வந்து ஹிட் பண்றதுக்கு என்னது 2/5 probability. Okay, he can try 6 times. Okay, he can try 6 times. Find probability that he hit the target for 3 times. இதான் கொஸ்டின். புரியுதா உங்களுக்கு? நான் திரும்ப சொல்ற பாருங்க. என்னது probability of he is hitting the target என்னது 2/5 ன்னு சொன்னேன், கரெக்ட்டா? So probability of success is going to be what? 2/5. Total how many times he is going to try? அப்படின்னா n equal to 6. n equal to 6. அதுக்கப்புறம் how many times he can what probability you have to find out? 3 times அவன் ஹிட் பண்றதுக்குண்டான probability. அப்படின்னா x is equal to என்னது 3. So கொஸ்டினை ரீட் பண்ணா இந்த 3 கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னாலே வேலை முடிஞ்சுதா? எக்ஸ்ன்றது வேரியபிள், பாராமீட்டர் கிடையாது. பாராமீட்டர் வேற, வேரியபிள் வேற. ஏன்னா வேரியபிள் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும், பாராமீட்டர் ஃபிக்ஸ்டு. ஓகே, பாராமீட்டர் ஃபிக்ஸ்டு, வேரியபிள் என்னது சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். திடீர்னு கொஸ்டின்ல 2 வாட்டி ஹிட் பண்றது கேட்பாங்க, அப்ப x equal to 2 ஆயிடும். அட்லீஸ்ட் 2 டைம்ஸ் கேட்பாங்க, அதுக்கேத்தாப்புல x ஓட வேல்யூஸ் மாறிட்டு இருக்கும். ஆனா n p என்னவா இருக்கும்? சேமா தான் இருக்கும். அதுதான் பாராமீட்டர். யூ அண்டர்ஸ்டாண்ட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் பாராமீட்டர் அண்ட் வேரியபிள்? ஓகே, நவ டெல் மீ வாட் இஸ் இட்? p of x is equal to what? q power n minus x. இப்போ அந்த வேல்யூ எல்லாம் கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். p இருக்குது. what is q? 3/5. what is q? அவ்வளவுதான். இப்போ நம்ம क्वेश्चन ரீட் பண்ணிட்டோம், இது ஞாபகம் இருக்குது. n p q x கண்டுபிடிச்சிரோம். ஒன்னு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆன்சர் வருமா? சொல்லுங்க, என்ன வரும்? 6c3. 6c3. You know how to find out 6c3? 6 into 5 into 4 divided by 3 into 2 into 1, 20. 6c3 into 2/5 whole power 3 into 3/5 whole power 3. ஏன்னா 6 minus 3 is again 3. Is it clear all of you? Substitute பண்ண ஆன்சர் வந்துரும்பா. இவ்வளவுதான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். நீங்க இதை புரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணிட்டேன், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் நியூமெரிக்கல் சம்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். அவ்வளவுதான். நீங்க பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? வாட் இஸ் n, வாட் இஸ் p, வாட் இஸ் x. அது இன்ஃபர்மேஷனை பார்த்து நீங்க கண்டுபிடிச்சுக்க வேண்டியதான். ஓகே, எஸ். இது என்னதுமா? ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். எனி டவுட் ஹியர்? This is probability mass function. Okay, this is probability mass function. Let me revise once again. Theoretical distribution. It divides into 2 parts. One is discrete distribution, continuous distribution.
The function for discrete distribution is probability mass function. For continuous is probability density function. Further, this discrete distribution divides into two parts. One is what? Binomial distribution. Other one is Poisson distribution. The other name of Poisson distribution is probability of rare events. Other name of Poisson distribution or probability of rare events. Continuous distribution can fourth one is chi-square distribution. Fourth one is what? Chi-square distribution. Is it clear all of you? Yes. So, இப்போ நம்ம first என்ன distribution start பண்ணோம்? Binomial distribution. Why it is called binomial distribution? Bi stands for 2. So it deals with only two outcomes. The first outcome is success and the other outcome is failure. First outcome success, we are going to denote it as P. Failure, we are going to write it as 1 minus P. But every time I don't want to write 1 minus P, so which I'm going to write it as what? Q. Is that right? It's a discrete distribution. It's a discrete distribution. Trials are finite. Trials are independent. And success, as I told you, the success we denote it as P, failure we are going to denote it as Q, and after that what? Probability mass function we are going to use because it's a discrete. So what is probability mass function is NCX, P power X, Q power N minus X. N and P are called parameters. Since N and P are called parameters, there are only two parameters for binomial distribution, therefore it is biparametric distribution. Is that clear all of you? So from the question you are going to find out what is N, what is X, what is P, what is Q. Q is not needed, P and everything is given, and accordingly we are going to follow this. Is that clear? Sir, is it binomial distribution is over? Not yet. The most important part yet to come. And very simple part. Most important as well as what very simple part yet to come. Okay, எனக்கு இங்க போர்ட்ல இடம் இல்லாதனால நான் இப்ப கொஞ்சம் வெயிட் பண்றேன். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த சைட முடிச்சிட்டு இந்த சைடு மட்டும் முடிங்க. முடிச்சிட்டு சொல்லுங்க, டக்குன்னு நான் முடிச்சது அப்புறம் binomial distribution ஃபுல்லா ஒண்ணா எழுதிருங்க. This side only you please complete. அம்பார் என்ன பார்த்து ஜூம் பண்றான்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஹலோ கவனிங்க. என்னம்மா அவங்க இடத்த நீங்க பிளேஸ் பண்ணிட்டீங்களா, ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்களா? நேற்று வரலையா கிளாஸ்க்கு? அந்த டேட்ல தான் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இத்தனை நாளா 2 பேரும் இங்க உட்கார்ந்து இருந்தாங்க, அவங்க ஏன் உட்கார்ல இங்க? என்ன தெரியுது உங்களுக்கு இங்க போர்டு? எப்படி எப்படி? ஓ இப்படி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது என்னோட டிராபேக். நான் பெருசா எழுத ஸ்டார்ட் பண்ணுவேன், சின்னதாயிடும். அதனாலதான் அவங்க அந்த பக்கம் ஜூம் பண்ணி வச்சிருக்காங்க. அது அப்படிதான் வரும். என்னால எழுதும்போது கான்சியஸா ஸ்டார்ட் பண்ணுவேன், பெருசா எழுதணும்ட்டு மண்டையில இருக்கும். ஓகே, பசங்களுக்கு தெரியாது பெருசா எழுதுன்ட்டு, அதுக்கப்புறம் போ சுருங்கிடும். நீங்க என்ன பண்ணுங்க, கேமரா வந்து இதை மட்டும் ஜூம் பண்ணி வச்சுக்கிட்டு அது மாதிரி மாத்தி மாத்தி எழுதிப்போம். டஸ்டருங்க, டஸ்டருங்கப்பா.
ஓகே, இந்த போர்ஷன் முடிஞ்சிருச்சா எல்லாத்ததும்? திஸ் பார்ட். பாருங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதுங்க. ஏன்னா அந்த புக்கு யாருன்னா உங்களுக்கு புரியணும். எனக்கு புரியறத பத்தில எனக்கு கவலை இல்லை. யாராவது சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? பெர்னாலி டிரைவ், எனக்கு யாராவது சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? தண்ணி வேணும், வாட்டர், ஹாட் வாட்டர் கீழே அந்த இது ஹாட் வாட்டர் வரும்ல, ஆனா பிளாஸ்டிக்ல குடிச்சீங்கன்னா பிளாஸ்டிக் பூசிக்கிட்டு தண்ணி எடுத்து பரவாயில்ல. ஓகே, மொபைல் போன எல்லாம் கீழே வச்சுக்கிட்டு ஃபுல்லா மொபைல்லே கடலை போட்டுட்டு இருங்க. முடிச்சாச்சா? அந்த பக்கம் தான்ப்பா, இது என்ன முடிக்கலையா என்ன? Okay. Shh. Listen here. Enough. Please keep quiet. PMF. முடிஞ்சிச்சா? கவனிங்க. கொஞ்சம் important MCQs. All of you please listen here. எல்லாமே MCQs தான். நான் திரும்ப சொல்றேன், whatever we are writing, everything is MCQ you are writing. So just look at this. இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா expected value. expected value னா என்னது? mean. Okay. So mean of binomial distribution. Mean of binomial distribution is NP. இந்த கொஸ்டின் எத்தனை வாட்டி கேட்கிறாங்க தெரியுமா? n is equal to 15 கொடுத்துருவாங்க சும்மா ஒரு பேச்சுக்கு. n equal to 50, p is equal to 1/5. find mean of a binomial distribution கேட்பாங்க. என்ன பண்ணணும்? 10 50 into 1/5 வேலை முடிஞ்சது. நீங்க MCQs ரொம்ப பெருசால எதுவும் பண்ணணும். நான் என்ன சொல்றேன், செட் சி வேண்டாம். நம்ம என்ன பண்ணலாம், செட் ஏ செட் பி அடிஷனல் கொஸ்டின் அவங்க கவர் பண்ணாலே 5ல இருந்து 6 மார்க் வந்துடும். சம்டைம்ஸ் 7 out of 7 வந்துடும். ஓகேவா? இல்லாட்டி 5 to 6 கம்பல்சரி வந்துடும். வெறும் செட் ஏ செட் பி அடிஷனல் கொஸ்டின் பேங்க். செட் சில வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது போனஸ். ஓகே, பட் நான் சால்வ் பண்ண முடிஞ்ச அளவுக்கு ஐ திங்க் இன்னைக்கு செட் ஏ செட் பி தான் ஃபுல்லா முடிப்போம்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஃபுல்லா என்ன பண்ணுவோம், செட் சி. அது கொஞ்சம் ரொம்ப டயரிங்கா இருக்கும், ரொம்ப ஈஸியாலாம் இருக்காது. ஆனா நான் எதுக்கு பண்ணுவேன்னா உங்க லெவல் எல்லாம் கொஞ்சம் ஏத்தி காமிக்காது. ஓ நம்ம இவ்வளவு பெரிய படிக்கணும் அப்பதான் யோசிப்பீங்க. ஓகே, அதுக்காண்டி பண்ணணும். வாட் இஸ் மீன் ஈக்குவல் டு NP. variance is equal to NPQ. variance is equal to NPQ. Now in this binomial distribution, mean is always more than variance. In binomial distribution, mean is always more than variance. You won't believe this question came thrice. Okay,
in which distribution mean is more than variance? Binomial. In அதே மாதிரி வந்து கேட்பாங்க in binomial distribution option mean equal to variance, mean less than variance, mean more than variance, none of these, mean more than variance. இப்படி மாத்தி மாத்தி क्वेश्चन கேட்பாங்க, அதுக்குள்ளே மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருப்பாங்க. ஓகேவா? எஸ். So what is standard deviation is equal to root of NPQ. Thank you very much, ma. Okay, root of NPQ. Is it clear all of you? Root of NPQ. Yes. இப்போ ஒரு போனஸ் சொல்றேன் பாருங்க. இதுல வந்து important note. Maximum variance. What is it? Maximum variance is equal to n by 4. Maximum variance is equal to n by 4. எப்படின்னா I will tell you the reason, but அது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியும் தெரியாது. பட் இருந்தாலும் நான் சொல்றேன் அப்புறமேட்டு அந்த சிமெட்ரிக் வரையும்போது சொல்றேன். Maximum variance is equal to n by 4. Next, least variance is equal to n by 8. இருக்கலே கம்மியான வேரியன்ஸ் என்னது n by 8, மேக்ஸிமம் வேரியன்ஸ் என்னது n by 4. எப்படி கொடுத்துருவாங்கன்னா n equal to 20, find the maximum variance. ஞாபகம் இருந்ததுன்னா என்ன பண்ணலாம்? 5 ஆன்சர், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஞாபகம் இருந்ததுன்னா 5, ஞாபகம் இல்லைன்னா 1 மார்க் போச்சு. கரெக்டா இல்லையா? திடீர்னு கேட்பாங்க n equal to 16, find the least variance 2. இது ஞாபகம் இருந்ததுன்னா 1 மார்க். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் சொல்லிடுறேன். 39 மார்க் நினைச்சீங்கன்னா ஞாபகம் வந்துடும். ஓகேவா? வேற ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் எதுக்கு சார் ஞாபகம் வச்சுக்கணும்? 39 மார்க்ஸ். அது ஞாபகம் வரும்போது இதெல்லாம் ஞாபகம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். So what is maximum variances? What is least variances? n by 8. Okay. Next என்னன்னா mode. What is this? Mode. Mode is equal to n plus 1 into p. இப்ப ரீசெண்டா 2 attemptsல இந்த கொஸ்டின் கன்சிஸ்டன்டா கேக்குறாங்க. Mode is equal to n plus 1 into p. பட் இங்க வந்து ரெண்டு கேஸ் இருக்குமா? Please don't talk. Case 1, n plus 1 into p is integer or இப்படி வச்சுப்போம், whole number வச்சுப்போம், அல்லது நான் டெசிமல் வச்சுப்போம். உங்களுக்கு லேமேன் லாங்குவேஜ்ல பண்ணலாம், என்ன பண்ணலாம்? நான் டெசிமல். n plus 1 into p is non decimal. அப்படின்னா then it is bimodal. What is it? Bimodal. Bimodal என்னது? 2 modes இருக்கும். It is bimodal. Then modes are n plus 1 into p and n plus 1 into p minus 1. இதுதான் கரெக்டா? n plus 1 into p is non-decimal. Then bimodal, the mode என்னது? Bimodal. Then modes are what? n plus 1 into p and n plus 1 into p minus 1. நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், அப்பதான் இது புரியும். Example is n equal to 15, p is equal to 1 by 4. Find mode. ஓகேவா? இதுதான் கொஸ்டின். ஓகே, ஞாபகம் அசால்ட்டா ஒரு மார்க் தூக்கிட்டு வந்துடலாம், அந்த மாதிரி தான். So what is mode equal to? Tell me. 15 plus 1 into 1 by 4. இது நீங்க ஓரலாவே போடுவீங்க, கரெக்டா? என்ன கிடைக்குது? 4. Is 4 is non-decimal? Say yes or no? Non-decimal வந்துச்சுனால என்னது? Bimodal. Bimodal நானக்கு என்னது? Therefore modes are 4, 3. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 4 minus 1, வேற ஒண்ணுமே இல்ல. 4 and minus 1, nothing else. Is it clear all of you? 4 and minus 1. சரி சார், what if decimal? n plus 1 into p is decimal. Then it is unimodal. What is it? Unimodal. Unimodal என்ன அர்த்தம்? ஒரே ஒரு மோடு தான் இருக்கும். ஓகே, ஒரே ஒரு மோடு தான் இருக்கும். அந்த ஒரு மோடு என்னன்னா mode is equal to
highest integral of n plus 1 into p. ஒரே ஒரு மோடு தான், அது கூட என்ன இருக்கும், highest integral of 1 into p. என்ன சார் highest integral என்னன்னு சொல்றீங்க? சொல்றேன். இப்போ 5.3 வருதுன்னு வச்சுக்கோங்க, 5.9 இதோட வேல்யூ என்னது? 5.3 வந்து ஹோல் நம்பரை மாத்தணும், என்ன பண்ணுவீங்க? இது கரெக்டா இப்படிதானே பண்ணுவீங்க. இது பேர் அப்ராக்சிமேட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இது பேர் என்ன சொல்லுவாங்க? அப்ராக்சிமேட் வேல்யூ. ஹையஸ்ட் இன்டெகிரல்னா என்ன தெரியுமா? லுக் அட் திஸ். இங்க 5 இருக்கு, இங்க 6 இருக்கு. 5.3 வச்சுக்கோங்க, 5.9 வச்சிருக்கோங்க, 5.7 என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது. Now for example 5.3 இருக்கு. 5.3 க்கு உள்ள இருக்கக்கூடிய ஹையஸ்ட் இன்டிஜர் என்னது? 5.3 க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹையஸ்ட் இன்டிஜர், அதாவது மேக்ஸிமம் நான் டெசிமல் நம்பர் என்னது? 5. இன்டிஜர்னு சொன்னல, நான் டெசிமல் நம்பர்னு சொன்னல. 5.3 க்கு முன்னாடி இருக்க நான் டெசிமல் நம்பர் என்ன? 5.2 ன்னு யார் சொல்லுவா? ஓகே சொல்லுங்க, என்ன வரும்? 5. 5.4 க்கு முன்னாடி, 5.5 க்கு முன்னாடி, 5.9 க்கு முன்னாடி, அதான் ஆன்சர். புரியுதா உங்களுக்கு? ஹையஸ்ட் இன்டிஜர் என்னன்னு புரியுதா? ஈவன் 5.99999 வந்தா கூட என்ன ஆன்சர்? 5. You all understand the meaning of highest integer? You all understood the meaning of highest integer? அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. Okay, mode is equal to highest integral of n plus 1 into p. Now look at this. ஒரு எக்ஸாம்பிள் போடலாமா? எக்ஸாம்பிள், n equal to 16, p is equal to 1/3 ன்னு வச்சுப்போம். Okay, what is mode is equal to? Mode is equal to 16 plus 1 into 1/3. எவ்வளவு மாறுது? என்னது? Therefore mode is 5. அவ்வளவுதான்ப்பா. புரியுதா உங்களுக்கு? மோட் என்னது? வெறும் 5. இதுதான் ஹையஸ்ட் இன்டிஜர். நீங்க பாட்டு இதுல அப்ராக்சிமேட் வேல்யூ எழுதி வச்சிடாதீங்க. அப்ராக்சிமேட் வேல்யூ எழுதுனா 6 ஆயிடும். அது எழுதினீங்கன்னா மார்க் அவுட். சோ நம்ம சொல்லுவோம், சார் நான் ஃபார்முலால கரெக்டா தான் சார் போட்டேன், ஏன் தப்பு போட்டாங்கன்னு தெரியலன்றோம். ஹையஸ்ட் இன்டிஜர் அது. ஓகே, அந்த லாஜிக்க கரெக்டா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இஸ் இட் கிளியர் all of you? What is mode is equal to 5. நான் இப்போ ஒரு சம் கேக்குறேன். இப்போ செப்டம்பர்ல வந்த क्वेश्चन கேக்குறேன். செப்டம்பர்ல வந்த क्वेश्चन p is equal to 1/3. p is equal to 1/3. n is equal to 17. Find mode. அவ்வளவுதான் ஆன்சர். 6 தப்பு. 6,5. 6,5 பை மாடல்ல ஆப்ஷன்ல என்னென்ன இருக்கும்? 6 இருக்கும், 5 இருக்கும், 6,5 இருக்கும். கரெக்டா? So it is bimodal. Therefore our answer is what? 6,5. So what is binomial distribution is? It can be unimodal or bimodal. Is that right, my dear? It can be unimodal or bimodal. It can be unimodal or bimodal. You all understand this? Once again, what is mean of the binomial distribution? Say loudly, what is mean of the binomial distribution? Variance of the binomial distribution? Standard deviation of binomial distribution? Relationship between mean and variance? Mean is more than variance, or variance is less than mean. Okay, next, what is maximum variances? What is least variances? What is mode is? If mode n plus 1 into p is non-integer, then it is bimodal. And modes are n plus 1 into p and n plus 1 into p minus 1. Is that clear, my dear? Next, if n plus 1 into p is decimal, then unimodal. And highest integral of what? n plus 1 into p. Is that clear, all of you? So இன்னும் முடியல binomial distributionல, still it is not yet over. Okay, இன்னும் முக்கியமான பார்ட் இருக்குது. Yes, listen here. If distribution is symmetric,
if distribution is symmetric. Symmetric na enna theriyuma ungalku? Listen here, binomial distribution can be symmetric. Find mean. Sir, P கொடுக்கலையே சார், P கொடுத்துட்டாங்களே. சிமெட்ரிக்னு சொன்னாங்கல்ல, சிமெட்ரிக்கோட கண்டிஷன் இது. P யும் 1/2 இல்ல, டைரக்டா கொடுக்காம இன்டைரக்டா கொடுத்திருப்பாங்க. சோ உங்களுக்கு P டைரக்டா கொடுக்கலன்னா ஒரு வார்த்தை சிமெட்ரிக் இருக்கான்னு பாருங்க. சிமெட்ரிக் ஒன்னு இருந்ததுன்னா என்ன பண்ணிடுவீங்க? P is equal to 1/2. வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? சரியா, வேரியன்ஸ் என்ன வரும்? 1/2 into, sorry, வேரியன்ஸ் என்ன வரும்? n into, n ன்னு வச்சுப்போமே, n into 1/2 into 1/2. What is it? N by, say loudly. பாத்தீங்களா, சிமெட்ரிக்ல மேக்ஸிமம் வேரியன்ஸா இருக்கு. When it is symmetric, it's maximum variance. Okay, sir, symmetricனா என்ன சார் அப்படின்னா இங்க கவனிங்க. Symmetric bell shaped curve இப்படி இருக்கும், இதுதான் symmetric. Okay, positively skewed. What is it? Positively skewed. ஓகே சார், எனக்கு புரியலையே சார். பாசிட்டிவ் ஸ்கியூட் இது பாருங்களேன், இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த டெய்ல் வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகுது பாத்தீங்களா, இது பேர் ஸ்கியூனஸ் சொல்லுவாங்க. இது பேர் என்ன சொல்லுவாங்க? ஸ்கியூனஸ். ஸ்டாட்டிஸ்டிக்கல் லாங்குவேஜ் இது பேர் ஸ்கியூனஸ் சொல்லுவாங்க. இந்த ஸ்கியூனஸ் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? எந்த சைடுல போயிட்டு இருக்கு? நம்பர் லைன்ல பாசிட்டிவ் சைடுல போதா நெகட்டிவ் சைடுல போதா? அதான் பாசிட்டிவ்லி ஸ்கியூட். ஓகே, அந்த பெல் டயக்ராம் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இந்த பக்கம் ரைட் சைடுல போயிடுச்சுன்னா அது பேர் என்னது? பாசிட்டிவ்லி ஸ்கியூட். அதே மாதிரி இன்னொன்னு என்னது? Negatively skewed. I think you understood what is meant negatively skewed now. இதானது negatively skewed. அந்த tail எந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு இருக்குது? நெகட்டிவ் சைடுல எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு இருக்குது. So binomial distribution பொறுத்த வரைக்கும் it can be symmetric, it can be positively skewed or it can be negatively skewed. இதெல்லாம் important MCQ. ஓகேவா? எல்லாம் important MCQ. Once again, let me revise what is binomial distribution. Look at this, all of you. Binomial distribution is discrete distribution. Okay, it deals with only two outcomes, success and failure. Success we denote it as P. Failure is nothing but 1 minus P, that we are going to denote it as Q. Okay, in binomial distribution, the trial should be finite and the trial should be independent. So then only we can use binomial distribution. Is that clear, all of you? We are going to use n as number of events. Okay, now n and p are called parameters. Therefore binomial distribution is biparametric. Therefore binomial distribution is biparametric. And since it's a discrete distribution, we are calling it as probability mass function. And what is probability mass function of binomial distribution? P of x is equal to NCX, P power x, Q power n minus x. First part over. Probability mass function. Second, expected values. Mean of binomial distribution is NP. Variance of binomial distribution is NPQ. Standard deviation is root of NPQ. In binomial distribution, mean is always more than variance. Mean is always more than variance. Next, mode of the binomial distribution. Mode is n plus 1 into p. When n plus 1 into p is integer, then it is bimodal and the modes are n plus 1 into p and n plus 1 into p minus 1. Okay, next, when n plus 1 into p is non-integer, that means it's in decimal, then unimodal, and the unimodal, that mode is equal to what? Highest integer of n plus 1 into p. Highest integer of n plus 1 into p. Highest integer of 1 plus 1 into p. Okay, integer ne eduthinga. Highest integer of n plus 1 into p. Next, adukundana examples kuduthom. Okay, ipo enna nanaki, if the distribution is symmetric, then what? P is equal to Q is equal to 1/2. If the distribution is symmetric, P is equal to Q is equal to 1/2. Binomial distribution can be positively skewed, negatively skewed or
symmetric. All the three conditions hold. Is that clear, all of you? You all understood this? Yes. Binomial distribution is completed. Okay. Binomial distribution is completed. இதை முடிச்சதுக்கு அப்புறம் காப்பி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? MCQ சால்வ் பண்ண போறோம். தரேன் ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணுங்க. பிரேக் இல்லாம கிளாஸ் போவாதுப்பா. நானும் மனுஷன் தானே. எப்படி காப்பி பண்ணு தெரியும்ல? நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒண்ணு சொல்லியிருக்கேன். கிளாஸ் அட்டென்ட் பண்றவங்க மட்டும் தான் புரியவே செய்யும். ஒழுங்கா கவனிச்சிருந்தா மட்டும் தான் நான் எப்படி எழுதிருக்கேன்னு தெரியும். நீங்க இந்த மாதிரிலாம் தூக்கத்துல எழுதிட்டீங்கன்னு வச்சுங்க, ஒண்ணுமே புரியாது. இப்ப எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா போன முக்கியமா நீங்களாம் அத எல்லாரும் பாதி பேர் தூங்கிட்டு இருக்கானுங்க அங்க. டேய், நீங்க ஜூம் பண்ணீங்களா? ஜூம் அது இது வரைக்கும் தான் பண்ணி வச்சிருந்தோம். இந்த இடத்த ஜூம் பண்ணல. சோ காப்பி பண்ணும்போது எப்ப இந்த சைடு கொஞ்சம் ஜூம் பண்ணுங்கப்பா ஃபர்ஸ்ட். இல்லாட்டி அவனுக்கு இதெல்லாம் சேர்த்து எழுதி விடுவாங்க. அதுக்கப்புறம் ஆர்டர்ல போங்க. ஃபர்ஸ்ட் அதை எழுதிட்டோம். அதுல கூட கீழே அந்த சிமெட்ரிக் எல்லாம் வரைஞ்சிடாதீங்க. அதெல்லாம் லாஸ்ட்ல வரணும். பிஎம்எஃப் வரைக்கும் தான் எழுதுனீங்க. அதுக்கப்புறம் திரும்ப எக்ஸ்பெக்டட் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா சத்தியமா ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்கணும்ன்றது முடியல. ஆனா மனசாட்சி இல்ல அவங்களுக்குலாம். அவன் பக்கத்துல கொஞ்சம் பார்த்து உட்காருங்க. கையை கடிச்சு வச்சிட போறான். So 48 into 0.75 into 0.25 என்ன கிடைக்குது? ஆன்சர் ஓவர். ஓகேவா? ரூட் NPQ. லிசன் ஹியர். என்ன தெரியுமா பண்ணும்? சும்மா அதுலயே பென்சில்ல வந்து n மார்க் பண்ணிக்கோங்க. P 0.75, Q வந்து என்னது 0.25. ரூட் ஆஃப் NPQ. கொஸ்டின் பக்கத்துல எழுதுங்க. கொஸ்டின் பக்கத்துல எழுதுங்க. நெக்ஸ்ட் செகண்ட் சம். x is binomial variable. n equal to என்ன கேட்டிருக்கா சொல்லிருக்காங்க? 20. Find mean when x is known to be symmetric. அப்படின்னா என்ன வரும் சொல்லுங்க? p is equal to என்னதுப்பா? 1/2. p is equal to 1/2. So அப்படின்னா மீன் என்னது? mean is equal to what? NP, right? So 20 into 1/2, 10. Yes. Sir, இவ்வளவு மொக்கையா தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்ல क्वेश्चन வந்தா நாங்கலாம் மார்க் எடுத்துறோமே. எடுப்பீங்களா மாட்டீங்களா? இவ்வளவு மொக்கையா தான் வருது. ஓகே, இப்படி தான் வரும். என்னன்னா நம்ம அந்த NPQ ஃபார்முலாவெல்லாம் என்ன பண்றது இல்ல, ஞாபகம் வச்சுக்க மாட்டேன்றோம். அதாங்க பிரச்சனையே. நெக்ஸ்ட், we have to find out the greatest variance. சார் இப்படி கொடுத்திருக்க சார், இதுக்கு என்ன சார் அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்னா, x is a random variable which belongs to binomial distribution with respect to the parameter n, p. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. So greatest integer கேட்டிருக்காங்க. n என்னது? 16. n என்னது? 16. So என்ன கேட்டா? greatest variance. சாரி. So variance என்னப்பா ஃபார்முலா? n/4. So what is the answer? அவ்வளவுதான். Next, when x is a binomial variate with parameter 15 and 1/3. இப்பனா என்ன பார்த்தோம்? binomial parameter கொடுத்திருக்காங்க. அப்பனா என்னது? n equal to 15, p is equal to 1/3. Find mode. Find mode. What is the mode formula? n plus 1 into p. Do it. What is mode formula? Mode formula apply பண்ணுங்க. என்ன வருது? 5.3333. Highest integer is 5. Answer is 5. Fifth question.
What is the number of trials of a binomial distribution having mean and standard deviation as 3 and 1.5 respectively? Look at this. Ipa mode mudichtingala. You want me to do or you can do it? N plus 1 into p avvala vera onnum illa. So 16 by 3 which is 5.333, nothing but 5 only. Okay. Enna kuduthirukku NP enna kuduthirukku mean evlo? Mean is what? What is variance? Okay, sorry, standard deviation 1 point. So what is NPQ? 2.25. Am I right? Enna ketirukanga? What they asked to find out? Enna ketirukanga question. What is the number of trials? Apna enna ketirukanga? N. Look at this. One important type question. Okay va? N value கண்டுபிடிக்கணும். கொடுத்திருக்கிறது ரெண்டு இன்ஃபர்மேஷன், மீனோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோ. What is NP equal to? Can I write it as 3Q? Say yes or no? What is Q? Q is equal to 0.75. Is that right? If P is equal, Q is equal to 0.75, therefore it is P equal to 0.25. Correct இல்லையா? Q 0.75 na P என்ன இருக்கும்? 0.25. இதுல போடுங்க N into 0.25 equal to 3. So what is N equal to? 3 by 0.25. அவ்வளவுதானப்பா? Okay. Next. Okay, next. Hey, கவனிங்க. What is the probability of getting 3 heads if 6 unbiased coins are tossed simultaneously? மொத்தம் எத்தனை காயின் டாஸ் பண்றோம்? 6. 6 நாளைக்கு டோட்டல் அவுட்கம் எவ்வளவு தெரியுமா வரும்? 64, 2 power 6. அதுல என்னென்ன இருக்கும்? HHHHH 6 டைம்ஸ், அப்புறம் HHHHHT, அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். 64 அவுட்கம் இருக்கு. அதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 3 ஹெட்ஸ் இருக்கிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டிஸை கண்டுபிடிக்கணும். நம்ம ஆக்சுவல் மெத்தட் எல்லாம் போட்டா மண்டை காஞ்சிரும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், அதான் கிளாசிக்கல் டெபினிஷன் எல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் போட்டா வரும். ஃபர்ஸ்ட் நான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வென் சிமெட்ரிக், சிமெட்ரிக் அர்த்தம் என்னன்னா P is equal to 1/2. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டாசிங் a coin, getting head or tail, anything you would say, it is symmetric or not? Symmetric தானே பாது? அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிமெட்ரிக் தானே? சரி, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின்ல சிமெட்ரிக்கா இல்லையா? ட்ரூ வரலாம், ஃபால்ஸ் வரலாம், சிமெட்ரிக்கா இல்லையா? சிமெட்ரிக். ஏன்னா ரெண்டே ரெண்டு அவுட்கமும் 1/2 தான் ஒண்ணு நடக்க போகுது. சக்சஸ்ஃபுல் அன்சக்சஸ்ஃபுல் சிமெட்ரிக்கா இல்லையா? சோ சிமெட்ரிக்கா இருக்க மாதிரி இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரேன். அதே மாதிரி வந்து ஆக்சுவல் மெத்தட் இப்ப போடுறேன். லுக் அட் திஸ். இப்ப மொத்தம் டோட்டல் எத்தனை காயின்ஸ்மா? டோட்டல் how many coins? 6 coins. What is P equal to? What is Q is equal to? Correct? Now listen here. X என்னது? எத்தனை ஹெட்ஸ் வேணும் உங்களுக்கு? 3. X வந்து 3. Am I right? So what is P of X is equal to X formula நம்ம சொல்லிருக்க probability mass function. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? P of 3. So சொல்லுங்க என்ன வரும்? 6C3 1/2 whole power 3 1/2 whole power 6 minus 3 again what? 3. 6C3 is 20. 20 divided by 64 எவ்வளவு வருது? 0.3125. ஓகேவா? இப்படி போட்டா நார்மல் ஸ்டூடெண்ட். ஓகேவா? If you are my student, you approach in different way.
சிமெட்ரிக் 1/2 ஆயிடுச்சு. கரெக்டா இல்லையா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டினா இருக்கட்டும், ஹெட் அண்ட் டெய்ல் கொஸ்டினா இருக்கட்டும், சக்சஸ்ஃபுல் அன்சக்சஸ்ஃபுல்லா இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் சரி சிமெட்ரிக் வந்துட்டு அன்னைக்கு நான் சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. குயிக்கா முடிச்சிடலாம். எத்தனை ஹெட்ஸ்? 3 ஹெட்ஸ். ஒண்ணு இல்ல. எத்தனை காயின்ஸ்? 6 காயின்ஸ். 6ல எனக்கு எத்தனை ஹெட்ஸ் வேணும்? 6c3 டிவைடட் பை 2/6. மொத்தம் எத்தனை காயின் டாஸ் பண்றீங்க? கரெக்டா இல்லையா? சோ 6c3 எவ்வளவுப்பா? 2/6 எவ்வளவுப்பா? ஆன்சர் ஓவரா? இப்ப இந்த ரூல போட்டீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணல. இப்ப ஒண்ணு இல்ல, டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். 10 coins are tossed. Find the probability of getting 4 heads. 10c4 divided by 20 coins are tossed. Find the probability of getting 12 tails. Binomial distribution வேண்டாமா? ஆனா இந்த ட்ரிக் நீங்க எப்ப அப்ளை பண்ணணும்? only for symmetric. only for symmetric. PQ 1/2 இருந்ததுன்னு நினைக்க இந்த ட்ரிக் அப்ளை பண்ணலாம். சரி, எனக்கு 8th சம்மோட ஆன்சர் சொல்லுங்க. 8th what is the probability of making 3 correct guesses of 5 true or false type questions? மொத்தம் 5 true or false type question, 3 correct guesses. true or false என்னது? symmetric. ஆன்சர் சொல்லுங்க பாப்பா. 2/5c3 is 10. 10/32 you are saying. check பண்ணுங்க. 10/32 எவ்வளோ? 0.3125. இந்த ட்ரிக் புரியுதா இல்லையாப்பா உங்களுக்கு? You all understood the trick? 7. If the overall percentage of success in an exam is 60, overall percentage of success in an exam is 60, what is the probability that out of group of 4 students at least 1 has passed? ஓகே, மொத்தம் 4 ஸ்டூடெண்ட்ல அட்லீஸ்ட் 1 பாஸ்ட். அதுக்கு தானே கண்டுபிடிக்கணும். கவனிங்க. எஸ், மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்? 4 ஸ்டூடெண்ட்ஸ். கரெக்டா? அட்லீஸ்ட் 1 பாஸ்ட் அப்படின்னு அர்த்தம் ஒருத்தர் பாஸ்ட் அல்லது 2 அல்லது 3 அல்லது 4. am I right my dear? ஃபர்ஸ்ட் ஒரு நார்மல் மெத்தட், அதுக்கப்புறம் எக்ஸாம்ல எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி தருவேன். இது கான்செப்ட் காண்டி எல்லாத்தையும் போடுறேன் நான். x is equal to 1 2 3 4 இதுதான் மெத்தட் நினைச்சுக்காதீங்க. இது மொக்க மெத்தட். ஆனா உங்களுக்கு கான்செப்ட் கிளியர் ஆகும். அட்லீஸ்ட் 1 சொன்னாலே என்னது? ஒருத்தர் பாஸ் பண்ணிருக்கலாம், 2 பேர் 3 பேர் 4 பேர், 4மே கொண்டுட்டு 4 ஆப்ஷன் எடுத்துட்டு ஆட் பண்ண போறோம். சோ நமக்கு ஆன்சர் என்ன இருக்கும்? either 1 passed or 2 or 3 or 4. probability of 1% passed or 2% passed or 3 or 4. am I right? so இங்க பாருங்க, probability of success என்ன கொடுத்திருக்கு? 60% கொடுத்திருக்குப்பா, which is equal to 0.6. what is q is equal to 0.4. ஓகேவா? ஃபர்ஸ்ட் n வந்து 4, என்ன வரும் சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் 1, x வந்து 1, என்ன வரும் சொல்லுங்க? 4c1 p power x q power n minus x. am I right? next 4c2 p power x q power n minus x plus 4c3 p power x 3 q power 1. last என்னது? 4c4 0.6 whole power 4 into 0.4 whole power 0. is it clear all of you? இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணோம். இந்த மாதிரிலாம் போடாதீங்க. look at this. நேத்து ஒரு ரூல் கொடுத்தேன். probability of at least 1 minus probability of none. am I right? is this what given? so probability of at least 1 என்னது? more than or equal to 1. கரெக்டா இல்லையா? 1 இருக்கலாம், 1 விட அதிகமா இருக்கலாம். இதான probability of at least 1. say yes or no? so 1 minus none என்னது? 1 minus p of x is equal to 0. total probability ல இருந்து 0 எழுதிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துரும். now what you are going to get? tell me my dear. 1 minus என்ன வரும் சொல்லுங்க?
4C0 P power 0 Q power 4. இது ஆன்சர். So 0.4 whole power 4 என்ற ஒரு சொல்லுங்க பாப்போ. 0.0256. 1 minus 0.0256. What you are getting? 0.97. இதுவும் அதேதான், இதுவும் அதேதான். எந்த மெத்தட் பெஸ்ட்? செகண்ட். ஆனா அது ரொம்ப முக்கியமான மெத்தட். அட்லீஸ்ட் ஒன்னுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் இதுதான் அட்லீஸ்ட் ஒன் வந்தா இப்படிதான் போடுவேன். ஓகே, அட்லீஸ்ட் ஒன் கண்டிப்பா வரும். வந்துருச்சுன்னா இதுதான். இஸ் இட் ரைட்? இஸ் இட் கிளியர் மை டியர்? பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல நியூமெரிக்கல்ஸும் முடிஞ்சு போச்சு. ஓகே, இதோட பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்சிருச்சு. செட் சி பாக்கி இருக்கு எனக்கு தெரியும். பட் செட் சி வந்து மொத்தமா பண்ண போறோம். ஓகே, அது வந்து இன்னைக்கு கைய வைக்க போறது இல்ல. நாளைக்கு தான் உட்காந்து செட் சில இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் பண்ணுவேன். கொஞ்சம் டிஃபிகல்ட்டா போகும். பட் ஒரு கத்துக்கணுன்றதுக்காண்டி கத்துங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எக்ஸாமுக்கு இதெல்லாம் தான் முக்கியம். இது வரைக்கும் நான் பண்ணிருக்கல பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். இது வரைக்கும் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கேன்ல, அதுதான் முக்கியம். ஓகே, எஸ், கால் பண்ணுங்க. இது இருக்காமா ஸ்கேனரு? விவித்ஸ் வேண்டாமா? Anyone have scanner? Aduk. Finished. புரியல? என்னது வேணும்? இதுவா? அட்லீஸ்ட் ஒன்னா என்னது? அட்லீஸ்ட் ஒன்னுக்கு அர்த்தம் என்னது? அதாம்மா, என்னமா அர்த்தம் இங்கிலீஷ்ல அட்லீஸ்ட் ஒன்னா என்ன அர்த்தம்? ஒன்னு இல்லாட்டி அதுக்கு மேல. அதுக்கு ஆப்போசிட் என்னது? ஒன்னு வராது இல்ல, ஆப்போசிட் என்னது? ஒன்னு கீழே. ஒன்னு கீழே என்ன இருக்கு? அதான் 1 minus P of 0. அப்புறம் ஃபார்முலா அப்ளை பண்ணிருக்கோம். NC0 P power 0 Q power n minus 0. Okay. Yes. Write down this question. இது ஜனவரில வந்த கொஸ்டின். சாரி, மேல வந்த கொஸ்டின். போன ஜனவரில தான். போன மேல வந்து பைனாமியல்ல இருந்து ஒரு கொஸ்டின் கூட வரல. மொத்தமே 3 கொஸ்டின். அதுல 2 பாய்சான் ரொம்ப கம்மியா தான் கேட்டிருக்காங்க. 2 பாய்சான் 1 நார்மல்னு கேட்டாங்க. பட் எவ்ரி டைம் 6 to 7 வருது. ஓகே, ப்ளீஸ் லிசன் ஹியர். Mean is equal to 20. Mean is equal to 20. Standard deviation is equal to root 10. Standard deviation is equal to root 10. Standard deviation is equal to root 10 of a binomial distribution. Standard deviation is equal to root 10 of a binomial distribution.
சோ மீன் என்ன கொடுத்திருக்காங்க 20. ஓகேவா? இது பாருங்க இந்த மாதிரி மீன் ஈக்குவல் டு 20, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் ஈக்குவல் டு √10. ஃபைண்ட் மோட். ஃபைண்ட் மோட் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க சார்? மோடோட ஃபார்முலா என்னது? n+1 into p. n+1 into p. என்ன இருக்கு? சாரி, np இருக்கு, √npq இருக்கு. இதை யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்கணும்? n-ம் கண்டுபிடிக்கணும், p-யும் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் மோட் கண்டுபிடிக்க முடியும். குயிக்கா பண்ணு பாப்போம். குயிக்கா கண்டுபிடிக்க பாப்போம். என்னப்பா? 1/p 1/2. ஓகே, மோட் கண்டுபிடிங்க. மோட் என்னது? 20 பாயிண்ட். அப்படின்னா என்னது மோடு? 20. மோடு எவ்வளவு பேருப்பா? 20 கிடைச்சிருக்கு பாருங்க டக்குன்னு. ஓகே, மோடு 20 இஸ் ரைட் ஆன்சர். பி என்ன கிடைச்சது? 1/2. என்பி எவ்வளவு கொடுத்திருக்காங்க? ஓகே, என்பி 20, NPQ is equal to 10. So 20Q is equal to 10, Q is equal to 1/2, P is equal to 1/2, n+1 into P. So n ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? NP is equal to 20 னா n equal to 40. So 40 into 41 into 1/2, 20.5. So 20 is mode. Clear? Next. For a binomial distribution, write down. For a binomial distribution, mean is equal to 0.6. அப்படின்னா என்ன அர்த்தம்? NP is equal to 0.6. Variance is equal to 0.2. Find the probability of getting 3 successes. Find the probability of getting 3 successes out of 5. Find the probability of getting 3 successes out of 5. First, let us understand the question. மொத்தம் எத்தனை எக்ஸ்பெரிமெண்ட்? Total how many trials? 5 trials. அதுல எத்தனை சக்சஸ் வேணும்? So x is equal to what? 3. Write down. N equal to 5. X is equal to 3. நமக்கு கேட்டிருக்கிறது என்னது? P of 3. 3 சக்சஸ் தானே கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? N கண்டுபிடிக்கணும், P கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி யூஸ் பண்ணலாம்ல? NP கொடுத்திருக்கு, NPQ கொடுத்திருக்கு, ரூட் கொடுக்கல, அதனால ரூட் வேண்டாம், டைரக்டாவே NPQ யூஸ் பண்ணலாம். NP கொடுத்திருக்கு, NPQ கொடுத்திருக்கு. Find the value of P, find the value of N, substitute பண்ணுங்க. Find the value of P, find the value of Q, find the value of N. NP 0.6 அப்பா, NPQ 0.2 அப்பா.
எனக்கு Q வந்து 1/3, P வந்து 2/3 வந்திருக்கு. கரெக்டா இல்லையா? Is it clear? P is equal to 2/3, Q is equal to 1/3. Have you all got it? என்ன எவ்வளவு வந்திருக்கு? N5 கொடுத்துட்டாங்களே, என்னதான் 5 கொடுத்துட்டாங்களே. அவங்க 5 ட்ரையல்ஸ் தானே கேட்டிருக்காங்க. அப்புறம் நீங்க எது கவலைப்படுறீங்க? N5 இப்ப என்ன வர சொல்லுங்க. என்ன கேட்டிருக்காங்க? P of 3 5C3 tell me 80 divided by 3 power 5. Am I right? 80 divided by 3 power 5. அவ்வளவுதான் ஆன்சர். Okay. Mean is equal to 7. Mean is equal to 7. Variance is equal to 6. Mean is equal to 7. Variance is equal to 6. Find the probability of success. அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க? P கேட்டிருக்காங்க. மீன் கொடுத்திருக்கு, வேரியன்ஸ் கொடுத்திருக்கு, வேற என்ன கேட்டிருக்காங்க? P கேட்டிருக்காங்க. குயிக்கா சொல்லுங்க பாப்போம். P என்ன வருதுன்னு? 0.15 டெசிமல்ல சொல்லாம இதுல சொல்லுங்க. பிராக்ஷன்லயே 1/7. ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ்னா வெறும் P மட்டும் கண்டுபிடின்றாங்க. P தானே என்னப்பா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்திருக்கு, சாரி மீன் வேரியன்ஸ் கொடுத்திருக்கு. Okay. Yes. 6 coins are tossed. Write down. 6 coins are tossed. Find the probability of getting 6 coins are tossed. Find the probability of getting 2 heads. இதுக்கு டைரக்டா ஆன்சர் சொல்லாமே. 6C2 by 2 power 6. அவ்வளவுதானே? 15/64. என்ன வருது ஆன்சர்? 0. கரெக்ட். அவ்வளவுதான். நீங்க பெரிய பெரிய மெத்தட்லாம் போடாதீங்க. சிமெட்ரிக்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா யூஸ் த ட்ரிக். ஓகே. Yes. ஆமா 1/2 இருந்தா சிமெட்ரிக். எதுக்கு என்ன கேட்டிருக்காங்க?
சரி 80/3/5 வந்துச்சுல்ல, கரெக்ட் தான். ஓகே, ஒரு வாட்டி क्वेश्चन பாருங்க. ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். அது ஒரு क्वेश्चन. என்னது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்? அவ்வளவுதான், ரூட் ஆஃப் NP cube. Please listen here. Yes. Okay. So binomial distribution ஓரளவுக்கு புரிஞ்சிச்சா உங்களுக்கு? You all understood? Okay. லாஸ்ட் ஒரு 2-3 அட்டெம்ப்டா binomial distributionல இருந்து கொஞ்சம் கம்மியான கேள்வி கேட்டிருக்காங்க. 2-3 அட்டெம்ப்ட்ஸ்க்கு மேல. 2 அட்டெம்ப்ட்ல வந்து லாஸ்ட் 2 அட்டெம்ப்ட்ஸ்ல binomial distributionல क्वेश्चनே கிடையாது. ஓகேவா? மொத்தம் 6 क्वेश्चन வந்துச்சுன்னா கூட ஒரு क्वेश्चन கூட வரல. மெஜாரிட்டி எதுல கேட்டிருக்காங்க அப்படின்னா பாய்சான்லயும் நார்மல்லயும் கேட்டிருக்காங்க. இது லாஸ்ட் 2-3 அட்டெம்ப்ட்ஸோட ஸ்டடி ரிப்போர்ட், வேற ஒண்ணும் இல்ல. அப்படின்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த வாட்டி क्वेश्चन வராதா சார்னு கேட்டா அது எனக்கு தெரியாது. சான்சஸ் அதிகமா இருக்கு, ஏன்னா கடைசி 2-3 அட்டெம்ப்ட கேட்காததுனால இந்த வாட்டி கவர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வாட்டி கவர் பண்ணாததுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா பாஸ்ட் 2-3 அட்டெம்ப்ட்ஸ் क्वेश्चन பேப்பரை ரெஃபர் பண்ணி தான் क्वेश्चन பேப்பர் ரிஃபர் பண்ணுவாங்க. அதுல பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கான்செப்டே இல்லைன்னு வரும்போது அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி क्वेश्चन எடுக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? பட் சான்சஸ் எதுக்கு அதிகம்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வரதுக்கு சான்சஸ் அதிகம். அதனால ரெடி பண்ணிடுங்க. ஐ திங்க் ரொம்ப ஈஸியா தானே இருக்கும், ஒன்னும் அவ்வளவு கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்லைல்ல. Do you find it difficult? No. வெறும் இந்த n6 p power x q power n minus x அதுல கொஞ்சம் விளையாட தெரியணும். கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன்ல you should know how to play with that. மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்திருக்காங்க, மீன் வேரியன்ஸ் கொடுத்திருக்காங்க, எல்லாத்துலயும் மோஸ்ட்லி இப்படிதான் क्वेश्चन இருக்குது. மீனும் வேரியன்ஸும் மீனும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து n கண்டுபிடிக்கிறோம், p கண்டுபிடிக்கிறோம், q கண்டுபிடிக்கிறோம், ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்றோம். என்கிட்ட கேட்டீங்கன்னா இதுவே லென்த்தி ப்ராசஸ் தான். ஆனா முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணும், கால்குலேட்டர்ல எல்லாத்தையும் முடிக்க பார்க்கணும். ரொம்பலாம் உட்காந்து என்ன பண்ண முடியாது, ஒவ்வொரு ஸ்டெப்பா எழுதிட்டுலாம் போட முடியாது. கிளியர்? ஓகே. Now shall we start with the next distribution? Are you all ready? Okay. Okay, listen here. Hey, கவனிங்கப்பா. Poisson distribution. All are requested to listen here for some times. Close your books and listen here. So, first theory part cover பண்ண போறேன். கவனிங்க. It's a discrete distribution. It's a discrete distribution. Is that right? Please don't write all of you. All of you listen here. It's a discrete distribution. And இதோட லிமிடேஷன், பைனாமியலோட லிமிடேஷன்ஸ் எல்லாம் கவர் பண்றது தான் பாய்சான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் லிமிடேஷன் என்னன்னா when n tends to infinity. கரெக்டா இல்லையா? when number of trials tends to infinity, infinite number of trials na binomial ஒத்து வராது. when n tends to infinity binomial distribution வராது. இதுதான் ரொம்ப 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 முக்கியம். p approaches to 0. p ன்றது என்னதுப்பா? probability of success. success வந்து very 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 close to 0. very close to 0 னா 0.000002 இருக்குன்னு வெச்சுக்கங்க. நான் பைனாமியல் அப்ளை பண்ணா 0 ன்னு ஆன்சர் கிடைக்கும். when probability of success is very close to 0 னால என்ன கிடைச்சிரும் எனக்கு? இன்ஃபைனைட்டுக்கு பைனாமியல் அப்ளை பண்ண முடியாது. இன் கேஸ் அது ஃபைனைட்டா இருந்து ஆனா probability of success 0க்கு பக்கத்துல இருக்குன்னு வெச்சுக்கங்க,
பைனாமியல் அப்ளை பண்ண முடியாது. இது n tends to infinity, p tends to 0. But np is finite. இது கண்டிப்பா ஃபைனைட்டா தான் இருக்கணும். இது கண்டிப்பா ஃபைனைட்டா இருக்கணும். இப்படி இருந்ததுனா தான் என்னது அந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை பாய்சான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, எஸ். ஒரு 2 minutes உட்கார்ந்துட்டு சொல்றேன், கேட்டுங்க. ஓகே, நான் ரிசன் யார் அந்த p tends to 0னாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. என்ன அது சார் ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் வெரி வெரி க்ளோஸ் டு 0ன்றாரு, இதுக்கு அர்த்தம் புரியலையே அப்படின்னு நினைக்க ஒன்றும் இல்லை. லிசன் யார், இப்போ வந்து இந்த ரோடு இருக்கு இல்லையா, நம்ம சேலையூர் ரோடு இருக்கு இல்லையா, இந்த தாம்பரம் சேலையூர் ரோடு, டெய்லியும் thousands of vehicles are crossing, right? நிறைய vehicles cross ஆகுது, நிறைய பேர் கிராஸ் பண்றாங்க, ரோடையும் கிராஸ் பண்றாங்க. Now இந்த இடத்துல probability of accident ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இது வரைக்கும் பாக்குறீங்க. ஓகே, இத்தனை நாள் பார்த்துருக்கீங்க. நீங்க வந்து ஒரு 4 மாசமா இங்க வந்திருப்பீங்களா? ஓகே, ஆக்சிடென்ட் ஆகாமலே இருக்காது, ஆக்சிடென்ட் ஆகும். நீங்க எத்தனை ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி ஆயிருக்குன்னு பார்த்திருப்பீங்க. ரேரா ஆயிட்டு இருக்கா, ஃப்ரீக்வெண்ட் ஆயிட்டு இருக்கா? ரேரா தானே ஆகுது. வேணா ஒரு 1000 வெஹிக்கிள்ஸ் பாஸ் ஆச்சு, 1000 கிடையாது, ஒரு 10,000 வெஹிக்கிள்ஸ் பாஸ் ஆகுது, அதுல ஒரு ஆக்சிடென்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா ப்ராபபிலிட்டி என்னதுங்க? 0.0001. Is it not very close to 0? Is it not very close to 0? இதுதான் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். இப்ப நீங்க உங்க புக்கு படிக்கிறீங்க, இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல், நாட் விவித்சு, இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல். நம்பர் ஆஃப் பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ் இன் தட் புக் ஃபாலோஸ் பைனாமியல் ஆர் பாய்சான். ஏன் மிஸ்டேக் இல்லாமலாம் இல்ல, ஆனா ரொம்ப ரேரா இருக்கு. இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் எது பக்கத்துல பாருங்க? 0 பக்கத்துல இருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல நான் பைனாமியல் அப்ளை பண்ண அப்படின்னு நினைக்க என்ன ஆயிடும்? 0ல ஆன்சர் வரும். அப்புறம் நான் எதுக்கு பைனாமியல் யூஸ் பண்ண முடியும்? சோ இப்ப என்ன क्वेश्चन கேட்பாங்க? ஒரு 1,00,000 வேர்ட் இருக்கு. ஓகே, ப்ராபபிலிட்டி ஆஃப் பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ், எனக்கு 2 மிஸ்டேக் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. ஓகே, 2 பிரிண்டிங் மிஸ்டேக், இது ப்ராபபிலிட்டி ஆஃப் அது மிஸ்டேக்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே ரொம்ப 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 கம்மி. இதுல நான் x = 2 போட்டுட்டேன்னு வச்சுங்க, எனக்கு 0 தான் கண்டிப்பா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வரும். இந்த கேஸ்ல நான் என்ன பண்ணுவேன்? பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணுவேன். டு யூ ஆல் அக்ரி? நம்பர் ஆஃப் மிஸ்பிரிண்ட்ஸ் நான் என்ன யூஸ் பண்ணுவேன்? பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். ஆக்சிடென்ட் ஆன் திஸ் மெயின் ரோடு, பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். கரெக்டா? வேற எந்தெந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் அப்ளை ஆகுதுன்னு பாருங்க. இந்த பிளைட் எல்லாம் இருக்குல்ல, இந்த மைனர் எக்யூப்மெண்ட் ஃபெயிலியர்னு வாங்க. இப்ப நீங்க வந்து ஏர் கிராஷ், இப்ப ரீசெண்டா ஏர் இந்தியாவோட ஏர் கிராஷ் நடந்துச்சு. நீங்க என்ன டெய்லி ஒரு ஏர் கிராஷ் நடந்துட்டு இருக்கு? இதுக்கு முன்னாடி ஒரு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஒன்னு கிராஷ் ஆச்சு மேங்களூர்ல. ஐ திங்க் 2005லயோ 2007லயோ ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆச்சு இந்தியால. அதுக்கப்புறம் இப்போ ஆச்சு. கரெக்டா இல்லையா? சோ இது கொஞ்சம் ரேரா தான் நடந்துட்டு இருக்கு. சார் நிறைய பாக்குறோமே சார், வேர்ல்டு ஃபுல்லா பாக்குறீங்க, எத்தனை பிளைட்ஸ் பறந்துட்டு இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எத்தனையோ thousands ஆஃப் பிளைட்ஸ் பறந்துட்டு இருக்கு. கரெக்டா இல்லையா? டெய்லியுமா ஏர் ஆக்சிடென்ட் பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல. ஒரு அதே நேரத்துல ஒரு மேபி ஒரு மாசத்துக்கு ஒரு ஏர் கிராஷ் பாக்குறீங்க, மாசத்துக்கு ஒரு ஏர் கிராஷ். ஆனா அந்த மாசத்துல எத்தனை பிளைட்ஸ் மேல பறக்குது இந்தியா வேர்ல்டு ஃபுல்லா? ஒரு 1,00,000 பிளைட்னு வச்சுப்போமே, 1,00,000 பிளைட்டுக்கு எத்தனை ஆக்சிடென்ட் ஆகுது? 1. சோ மைனர் எக்யூப்மெண்ட் ஃபெயிலியர் அல்லது ஏர் கிராஷ் இதெல்லாம் ரேர் ஈவெண்டா இல்லாட்டி frequently happening ஈவெண்டா? when it is frequently happening event binomial distribution எடுத்துப்பேன். rare event ன்னு வரும்போது Poisson distribution. ரொம்ப simple. You all understand? So probability of misprints in a book, அது என்னது? Poisson. அவங்க சொல்லவே மாட்டாங்க. சொல்லாமலே நீங்க வந்து என்ன பண்ணணும்? கெஸ் பண்ணிக்கணும் இந்த இடத்துல Poisson distribution யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ டிமாண்டுக்கு ஏத்தாப்புல என்கிட்ட 2 கார் இருக்கு. நான் டிராவல்ஸ் வச்சிட்டு இருக்கேன், என்கிட்ட 2 கார் இருக்கு. நான் டிமாண்டுக்கு ஏத்தாப்புல வச்சிட்டு இருக்கேன். ஓகே, இப்ப என்ன ஆயிடுச்சு? திடீர்னு எனக்கு 3 நாள் புக்கிங் வருது. அதுக்கு உண்டான சான்சஸ் கம்மியா, ஐயோ எனக்கு இன்னைக்கு 3 நாள் புக்கிங் வந்துருச்சு, அதனால நான் என்ன பண்றேன்? இன்னொரு காரை வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு வாங்கி வச்சேன். எனக்கு அந்த இடத்துல பப்ளிக்கே இல்ல, அன்னைக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருந்திருக்கு, அதனால வந்திருக்குது. அதுக்காண்டி நான் செலவு பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதெல்லாம் எவ்வளவு சான்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ப்ராபபிலிட்டி ஒரு 3 வரத்துக்கு உண்டான ப்ராபபிலிட்டி என்னது? 4. இது நான் பிசினஸ்ல அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். 4 புக்கிங் வரத்துக்கு உண்டான சான்சஸ் என்னதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா பைனாமியல் அப்ளை பண்ண முடியாது. we have to use what? Poisson. சரி,
எல்லாத்துக்குமே வந்து ஹாஸ்பிட்டல் தெரியும் கரெக்டா, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னா நார்மல் வார்டு இருக்கு இல்லையா, அதுல 100 பெட் இருக்கும். நார்மல் வார்ட்ஸ் எத்தனை பெட் இருக்கும்? 100 பெட் இருக்கும். ஆனா ஐசியூ 5-6 மேல இருக்காது. கரெக்டா இல்லையா? மேக்சிமம் 10க்கு மேல இருக்காது. ஐசியூ வார்டு எல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனை இருக்கும்? மேக்சிமம் 10. அதுக்கு மேல கிடையாது. எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் 10 பெட்டுக்கு மேல கிடையாது. கொஞ்சம் சின்ன ஹாஸ்பிட்டலா இருந்தா 5 பெட்டுக்கு மேல இருக்காது. ஒரு 100 நார்மல் வார்ட்ஸ், நார்மல் பெட்ஸ் இருக்கு அன்னைக்கு என்னது இருக்கும்? 10 இல்லாட்டி 5 என்னது இருக்கும்? ஐசியூ இருக்கும். ஏன்பா கிரிட்டிக்கல்ல ஏன்பா அவ்வளோ கம்மியாட்டு இருக்கு? கிரிட்டிக்கல்ன்றது ரேர் ஈவெண்ட். அப்படிதான் ஹாஸ்பிட்டல் கணக்கு. கிரிட்டிக்கல்ன்றது என்னது? ரேர் ஈவெண்ட். சரி, ஃபெயில் ஆகுறது 12th ஸ்டாண்டர்ட்ல ஃபெயில் ஆகுறது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனா பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனா? பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன். கரெக்டா? பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன். சிஏல இல்ல ஃபெயில் ஆகுறது என்னது? கரெக்ட். பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. கரெக்டா இல்லையாப்பா? சரி, அவ்வளவுதான்ப்பா. ரொம்ப சிம்பிள்ப்பா. இப்ப புரியுதா வித்தியாசம்? எப்ப பைனாமியல் யூஸ் பண்ணணும், எப்ப பாய்சன் யூஸ் பண்ணணும்? இப்ப அதுக்கு அர்த்தம் புரியுதா இல்லையா? P tends to 0க்கு அர்த்தம் தெரியுதா இல்லையா? ஆமா சார், ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் ரொம்ப சின்னதா இருந்ததுன்னா என்ன சார் பண்றது? நான் இன்னொரு இண்டஸ்ட்ரி சொல்றேன். வெயிட், இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல ரொம்ப அப்நார்மல் சிச்சுவேஷன். அந்த டைம்ல ஐசியூல பெட்ஸே கிடைக்கல, ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்கல, ஐசியூவே பெட்ஸ் எங்கேயுமே இல்ல. ரொம்ப ரேரான டைம் தான் அது எல்லாமே. சரி, இப்போ நம்ம இந்தியால, நம்ம தமிழ்நாட்டுல தாம்பரத்துலயே வச்சுக்கோங்களேன், இங்க ஹாஸ்பிட்டல், இண்டோ ஹாஸ்பிட்டல் இருக்கு, இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ கோவிட் வந்துட்டு போயிடுச்சு. கோவிட்ல அவ்வளோ டிமாண்ட் இருந்தது என்னத்துக்கு? ஐசியூக்கு. வந்துட்டு போயிடுச்சு. உடனே ஐசியூட நம்பர் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களா என்ன? பெட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களா என்ன? இல்ல. அது எப்படி பண்ண முடியும்? ஏன்னா கோவிட்ன்றது என்னது? ஒன்ஸ் இன் லைஃப் டைம் வந்துட்டு போயிட்டு இருக்கு. நம்ம அந்த கோவிடுக்காண்டி நான் இப்ப ரெடி பண்ணேன்னு வச்சுக்கோ ஐசியூ, என்ன ஆயிடும் அப்புறமேட்டு? அது எவ்வளவு பெரிய காஸ்ட் இன்வால்வ் ஆகுது, புரியுதா உங்களுக்கு? பெரிய காஸ்ட் ஒன்று இன்வால்வ் ஆகுது. இப்போ ஒண்ணும் இல்ல, இஃப் யூ ஆர் ப்ரெடிக்டிங் த வார், அந்த எல்லை இடத்துல எல்லாம் என்ன பண்ணலாம்? அந்த இடத்துல எல்லாம் வந்து ஐசியோட கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அந்த டைம்ல இருக்கும், ஓகே எனக்கு தேவைப்படுது அப்படின்ட்டு. ஆனா அதுவும் என்னது, திரும்ப என்ன ஆயிடும்? வார் முடிஞ்ச உடனே போயிடும். ஏன் அப்படி? ஏன்னா அதெல்லாமே ரேர் ஈவெண்ட்ஸ். சோ இந்த ரேர் ஈவெண்ட்ஸ் வந்துருச்சுனாலே நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? சும்மா ஒரு பேருக்கு நம்ம என்ன பண்றோம்? இதெல்லாம் தேரி ப்ராப்ளம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம டே டு டே லைஃப்ல இதெல்லாம் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் வந்து பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் தான் யூஸ் பண்ணோம். அதை யூஸ் பண்றாங்களா சார் கேட்டா 100% யூஸ் பண்றாங்க. அந்த பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இன்னைக்கு என்ன நினைக்க, எல்லாம் ஏஏ வந்துருச்சு, ஃபார்முலா வந்துருச்சு, டக்குன்னு அப்ளை பண்ண அன்னைக்கு ரிசல்ட் வந்துருது. பட் அந்த ஃபார்முலா அல்காரிதம்ல ஜென்ரேட் பண்றது யாருப்பா? ஒரு மேத்தமெட்டிஷியன். சரி, இப்ப நீங்க வந்து இது பண்றீங்கல்ல, டெய்லி யூஸ் பண்றீங்க, என்னது பண்றீங்க? வாட்ஸ்அப் யூஸ் பண்றீங்களா இல்லையா? யூஸ் பண்றீங்களான்னு கேக்குறேன். யூஸ் பண்றீங்கல்ல, ஓகே. இஸ் இட் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனா இல்லையா? எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட்னு சொல்றாங்க. அது கிராக்கே பண்ண முடியாதானா? அதெல்லாம் கிடையாது, கிராக்லாம் ஈஸியா பண்ணிடலாம். ஓகே, அது கவர்மெண்ட் அந்த இதுக்கு உண்டான டூல் யூஸ் பண்ண அன்னைக்கு தூக்கிடலாம். ஓகே, பட் அதெல்லாம் பெரிய பெரிய கிரிமினல் அஃபென்ஸ், டெரரிசம் அந்த மாதிரிலாம் போகும்போது அந்த இதை யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி நார்மலாட்டு நீங்க சேட் பண்றதெல்லாம் வந்து என்ன பண்ண மாட்டாங்க? என்கிரிப்ஷன் எல்லாம் போய் உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டாங்க, டீக்ரிப்ட் பண்றது உட்கார மாட்டாங்க. இந்த என்கிரிப்ஷன் நடக்குது பாத்தீங்களா? இந்த என்கிரிப்ஷன் நடக்கிறது என்ன டூல்னு தெரியுமா? மேத்தமெட்டிக்கல் டூல், மேட்ரிக்ஸ். நீங்க மேட்ரிக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்கல்ல? அட்லீஸ்ட் 11th 12th மேட்ரிக்ஸ் படிச்சிருப்பீங்க. நம்மளாம் என்னத்துக்கு மேட்ரிக்ஸ் படிக்கிறோன்னே தெரியாம மேட்ரிக்ஸ் படிப்போம். கரெக்டா இல்லையா? ஆனா மேட்ரிக்ஸ்ன்ற டூல் தான் உங்களுக்கு மொபைல் போன்ல எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனுக்கே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர் யூ கெட்டிங் மை பாயிண்ட்? ஒரு மேத்தமெட்டிஷியன் இல்லாத இடமே கிடையாது. ஆனா அவங்க எல்லாம் பேக் எண்ட்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஃப்ரண்ட்ல வந்து யாருக்கும் என்ன தெரியும்? நம்ம ஃப்ரண்ட்ல ஐடி இன்ஜினியர் தான் பார்ப்போம். அவன் பைத்தான் கோடை மட்டும் தான் பார்ப்போம். அந்த பைத்தான் கோட்ல இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் எல்லாம் யாரு பண்ணி வச்சுட்டு இருப்பா? மேத்தமெட்டிஷியன். அவனுக்கு அது தெரியலன்னு வச்சுக்கோ, மேட்ரிக்ஸ் தெரியல அப்படின்னா. அதனால ஒரு இன்ஜினியருக்கு எது கண்டிப்பா அவசியமா தேவைப்படுது? மேக்ஸ் ரொம்ப அவசியமா தேவைப்படுது. நீங்க என்னைக்கே யோசிச்சீங்களா, மேட்ரிக்ஸ் நம்ம சாதாரணமா பண்ணிட்டு வந்தோம், அடப்பாம நான் கையில வச்சுட்டு இருக்க இதுக்கே வந்து என்கிரிப்ஷனுக்கு என்னது யூஸ் பண்ணிருக்கோம்? மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். கரெக்டா? அட்லீஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் வந்து டெய்லி பேசிஸ்ல எல்லாருமே யூஸ் பண்றோம். ப்ராபபிலிட்டி, தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் கூட நீங்க தெரியாம என்ன பண்றீங்க?
அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. ஓகே, எஸ் லுதனியா. So whenever there is rare event we use Poisson distribution. நான் இன்னொரு சிச்சுவேஷன் சொல்றேன் பாருங்க. ஒரு மெடிசன், ஓகே, ஒரு மெடிசன் இப்ப நம்ம தான் வந்து ரொம்ப கேவலமா பண்ணி வச்சிருந்த கோவிட் கோவேக்சின்லாம் வந்துச்சு பாத்தீங்களா. ஒரு மெடிசன் வந்து மார்க்கெட்டுக்கு வரதுக்கு, ஒரு இன்வென்ட் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட் வரதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் நினைக்கிறீங்க? மினிமம் 5 to maximum 10 years ஆகும். ஓகே, மினிமம் 5 to maximum 10 years ஆகும். ஏன்னா இட் ஷுட் அண்டர்கோ சோ மெனி டெஸ்ட், நிறைய டெஸ்ட் பண்ணணும். அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, மெடிசன் வந்ததுக்கு அப்புறம் ரேட்டுக்கு அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. ரேட்டுக்கு அது எப்படி அஃபெக்ட் ஆகுது, ஒரு 10 ரேட்டு கொடுத்து அதுல எத்தனை ரேட்டுக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்ப்பாங்க. அதுல எதுக்குமே அஃபெக்ட் ஆகாமலாம் இருக்காது. சக்சஸ் ரேட்னு ஏதாவது ஒரு ரேட் செத்து போயிருக்கும், மீதி இருக்க 9 ரேட் பொழைச்சுக்கும். ஓ பரவாயில்ல அப்படின்னு நினைக்கி இது கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கு. ஏன்னா அந்த 1 செத்து போச்சுன்னு கவலைப்பட முடியாது, ஆனா 9 பொழைச்சுக்கிச்சு. அதுதான் அங்க மெயின். சோ பொழைக்கிறது தான் பார்க்கணுமே தவிர செத்து போறது பாடு. இதே வந்து 10ல வந்து 9 செத்து போச்சு, 1 தான் பொழைச்சதுன்னு வச்சுக்கோங்க, அந்த மார்க்கெட்ல வந்து பிரோஜனமே இல்லை. அதுக்கப்புறம் என்னது, குரங்குக்கு வரும். அப்புறம் மனுஷனுக்கு டெஸ்ட் பண்ணணும். மனுஷனுக்கு டெஸ்ட் பண்ணிட்டு அவனுக்கு சைட் எஃபெக்ட் எல்லாம் வருதா இல்லையான்னு பாக்குறதுக்கு ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணணும். அவன் பாடியில ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா என்ன ஏதுன்னு பாக்கணும். சோ ஒரு 1000 பேர் கொடுத்துட்டு அதுல ஒருத்தர் 2 பேர் தான் அஃபெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது மார்க்கெட்ல கண்டிப்பா வெளியில வந்துடும். அந்த 1000 பேர் கொடுத்து அதுல வந்து ஒரு 100 பேருக்கு அஃபெக்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 100 பேருக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னா மார்க்கெட்டுக்கு வராது. யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட்? ஏன்னா நான் சொல்றது பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்ளை ஆகுற வரைக்கும் மார்க்கெட்டுக்கு வரும். பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆனிச்சுன்னா மார்க்கெட்டுக்கு கிடையாது. இஸ் இட் கிளியர் ஆல் ஆஃப் யூ? இது அந்த இண்டஸ்ட்ரி, ஃபார்மா இண்டஸ்ட்ரி அப்ளை பண்ற விஷயம். அவங்க செக் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க என்னது சாம்பிளுக்கு தான் அப்ளை பண்றாங்க. சாம்பிளுக்கு அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 பேர் கொடுப்பாங்க. இந்த சாம்பிளோட கால்குலேஷனை ஃபுல்லாட்டு ஒரு பப்ளிக் கொண்டுட்டு போகணும், பாப்புலேஷன் கொண்டுட்டு போகணும். அதுதான் வந்து என்னது, அந்த சாம்பிள்ல இருந்து கால்குலேட் பண்ணி பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் கொண்டு வந்து, இப்போ வந்து பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் வருது 0.56 சம்திங் வருது. 1 கோடி பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நான் அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா எவ்வளவு பேர் அஃபெக்ட் ஆவாங்கன்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணி வைக்கணும் நம்ம. சோ இந்த கோவிட் கோவேக்சின் எல்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு எனக்கு அதுக்கு டைமே இல்லை. நம்மளாம் தான் ரேட்ஸ். அவங்க டைரக்டா யார்கிட்ட செக் பண்ணாங்க, நம்ம கிட்ட தான் செக் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு நம்மலாம் கோவிட் கோவேக்சின் நானும் போட்டிருக்கேன். இன்னொன்னு என்னது கோவிட் கோவேக்சின், இன்னொன்னு என்னது கோவிஷீல்டு. சோ ரெண்டுமே இந்தியன் மேட், அது இதுன்னு ரொம்ப பெருமையா பீத்திக்கிறோம். நம்ம பாட்டுக்கிட்ட என்ன பண்ணிட்டோம், போட்டுட்டோம். எஸ் லிசன் ஹியர், நம்ம போட்டுட்டு வந்துட்டோம். ஓகே, ஆனா இதோட சைட் எஃபெக்ட் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. நம்ம கிட்ட வச்சு அவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. சோ இதுல வந்து இந்தியன் பப்ளிக் எவ்வளவு பேர் இப்போ என்ன கொஞ்சம் தெரியல, எவ்வளவு பேர் இறந்து போனாங்க, கவுண்ட் வந்துதான். நிறைய பேர் இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு என்னது ரொம்ப யங் ஏஜ்ல ஹார்ட் அட்டாக்ல வந்துட்டு போய் சேர்ந்துடுறாங்க. அதெல்லாம் நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்கு ஒரு இதுவும் வரும், இது கோவிட் போட்டதுனாலதான், கோவிஷீல்டு போட்டதுனாலதான் அப்படின்ட்டு. சரி, அவங்க போட்டது வந்து மெடிசினா இல்லாட்டி தண்ணியான்னு கூட நமக்கு தெரியாது. புரியுதா? ஃபைன், லெட் இட் பி. அது ஓவர் ஹைப்ல ரொம்ப ஆட்டம் ஆடிட்டாங்க அது. ஓகே, இட் வாஸ் ஓவர் ஹைப். லெட் இட் பி. சோ அந்த இடத்துல வந்து மெடிசின்லாம் வந்து ரொம்ப குயிக்கா வந்துச்சு. ஒரு 3 monthsல நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து பேசிட்டாரு. நம்ம ஒரே 2 மாசத்துல வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்து வேக்சின் கண்டுபிடிச்சிட்டோம். 2 மாசத்துல வேக்சின் கண்டுபிடிக்க கூடாது. புரியுதா உங்களுக்கு? வேக்சின் எல்லாம் கண்டுபிடிச்சுதான் இருக்கும், பட் அதை டெஸ்ட் பண்றதுன்னு ஒரு பீரியட் வேணும்லப்பா. அந்த டைமே என்னது கொடுக்கவே இல்லை. நம்மள வச்சுதான் அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வந்து நம்மளும் ரொம்ப டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஐயோ பரவுதே பரவுதேன்னு பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளவுதான் வந்துருச்சு. அது வந்து என்ன ஆச்சுன்னா, நான் எதுக்கு போட்டேன் அப்படின்னா டிராவல் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ரொம்ப டிராவலிங், ஹைதராபாத் பாம்பே நிறைய டிராவலிங் அந்த டைம்ல இருந்தது. ஃபிளைட்ல ஏத்த மாட்டேன்ட்டானுங்க அந்த இது சர்டிபிகேட் இல்லாம. சரின்ட்டு இது இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் போனோம். 2 இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் தான் அலோவ் பண்ணானுங்க. பட் எங்க அம்மாக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா, சர்டிபிகேட் 2000 ரூபாய் கொடுத்தா சர்டிபிகேட் தந்துட்டாங்க. சீரியஸாப்பா? அது தெரியாம நானும் போய் இங்க போய் போட்டுட்டு வந்துட்டோம். சரி, லெட் இட் பி. சோ இதுதான் வந்து என்னதுன்னா ஒரு ரேர் ஈவென்ட்டோட அர்த்தம். சோ வாட் இஸ் அதர் நேம் ஆஃப் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் மை டியர்? Probability of rare events. Probability of rare events. Is it clear all of you? Yes. So எப்போ binomial distribution Poisson கொண்டுட்டு போனோம்? When n tends to infinity, p tends to 0, np is finite. Then it is Poisson distribution.
Now look at this. இது discrete distribution சொல்லியாச்சு. இது ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப டைம்ல எடுக்காது. So therefore it is probability mass function. What you are going to use? Probability mass function. So the probability mass function, probability of m, இங்க வந்து m என்றது என்னதுன்னா mean. ஓகேவா? probability of m is equal to, probability of x தான், is equal to என்ன வரும்னா e power minus m into m power x divided by x factorial, or e power minus lambda power x by x factorial. ஸ்கூல்ல இந்த சாப்டர் படிச்சவங்க லாம்டா யூஸ் பண்ணிருப்பீங்க. ஓகேவா? ஸ்கூல்ல இந்த சாப்டர் படிச்சவங்க லாம்டா யூஸ் பண்ணிருப்பீங்க. அப்படி இல்லாட்டி என்னது, நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், எம்ஏ யூஸ் பண்ணலாம். இதுதான் probability mass function. Now இந்த m இருக்கு இல்லையா, m என்னது mean. So not only that, it is also parameter. இது random variable, இது parameter. அப்படின்னா e என்னது சார்? நாளைக்கு e ஒரு நம்பர் பா. e வந்து ஒரு நம்பர். அந்த e ஓட வேல்யூ என்னன்னா 2.8127. ஐயோ மறந்துட்டேனே. 2. ஐயோ e வேல்யூ மறந்துட்டேன். நல்ல ஞாபகம் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது நம்பர் 71828 828 தானே? 2.71828 எப்போ ஞாபகம் இருக்கும், டக்குன்னு ஏதாவது ஸ்ட்ரைக் ஆகுதுல கொடுங்க, நான் கால்குலேட்டர்லயே கண்டுபிடிச்சிடறேன். என்னது? ஆ 2.71828 கரெக்ட் தான். ஓகே எஸ் லிசன் ஹியர். ஆனா நீங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா வேல்யூ கொடுத்துருவாங்க. எப்படி கொடுப்பாங்கன்னா e power minus 1 equal to e power minus 2 equal to கொடுத்துருவாங்க. நீங்க ஆக்சுவலா இந்த கொஸ்டின் வந்து பாய்ஸானா பைனாமியலான பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி தெரியுமா? e power வேல்யூ கொடுத்திருந்தா பாய்ஸான், கொடுக்கலன்னா பைனாமியல். அவ்வளவு ஞாபகம் வச்சுங்க. வேற ஒண்ணு கொஸ்டின்ல கீழே பிராக்கெட்ல கொடுத்துருவாங்கப்பா. ஏய் மூஞ்ச கழுவிட்டா போடா, நான் தூங்கிட்டு இருக்கேன். 11 மணிக்கு தூங்குறீங்க, சரி விடுங்க. எஸ் அப்படின்னா ஒண்ணு பண்ண, நைட்லாம் தூக்கம் வரேன்னு வச்சுக்க, இங்க கவனி, என் லெக்சரை கேட்டுட்டு தூங்கிட்டு. சோ இனிமே எல்லாத்துக்கும் நான் சொல்றேன், யாருக்கும் நைட்டு தூக்கம் வரல அப்படின்னு நினைக்க காதுல ஹெட்போனை மாட்டிக்கிட்டு லெக்சரை கேளுங்க, ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடும். ஓகே, E is equal to what? 2.81728. So இது என்னது? 828, சாரி. இந்த மீன்ன்றது என்னது? பாராமீட்டர். மொத்தம் எத்தனை பாராமீட்டர் இருக்கு? ஒரே பாராமீட்டர். Therefore it is uniparametric. It is what? Uniparametric. Poisson distribution is always positively skewed. ஏன்னா probability of success சின்னதா தானே இருக்கணும். சிமெட்ரிக்கா இருந்தனா 50% ஆயிடுது இல்ல. It is always positively skewed. Positively skewed நானே p ஓட வேல்யூ சின்னது, less than 0.1 ன்னு அர்த்தம். Less than 0.1. It is always positively skewed. Now expected value. What is it? Expected value. Mean is equal to m. Mean is equal to m, which is nothing but variance. ரொம்ப முக்கியமான MCQ. In which distribution mean is equal to variance? Poisson. In which distribution mean is more than variance? Okay, in binomial distribution mean is more than variance. Poisson distribution mean is equal to variance. What is standard deviation is? Root m. Standard deviation is root m. Okay va? So இத first ஞாபகம் வச்சுங்க. நமக்கு இது மட்டும் போதும் பாய்சானை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதுல நிறைய என்ன கேட்பாங்க? நியூமெரிக்கல்ஸ் வரும். நிறைய என்ன கேட்பாங்க? நியூமெரிக்கல்ஸ் தான் வரும். அதனால வந்து தியரியை பொறுத்த வரைக்கும் வெறும் இவ்வளவு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். உங்களால செட் ஏல இருக்கக்கூடிய இதை ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிட்டு செட் ஏல சம் நம்பர் 21ல இருந்து 25 வரைக்கும் நீங்க பண்ணணும். ஓகேவா? காப்பி பண்ணுங்க ஃபர்ஸ்ட். I'll be back now.